ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் எடுத்தனையும் யூன்னு சொல்லி ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அப்படியே அவ மனசுக்குள்ள இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல தான் என்ன போட்டு பாடா படுத்துனாங்க. இந்த புது ஸ்கூல்ல வந்துட்டு என் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். சொல்ல போனா நான் ஒரு புது மனுஷியா இந்த ஸ்கூல்ல வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே வந்துகிட்டு இருப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ படிச்ச ஸ்கூல்ல இவளை ரொம்ப டீஸ் பண்ணி புள்ளிலாம் பண்ணிருப்பாங்க போல. அதுக்காகவே அவளோட அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மாத்தி இப்ப புதுசா ஒரு ஸ்கூலுக்கு வந்து சேர்றா. இந்த புது ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதா இவளோட ஐடியாவே. அப்பாடா நம்மளோட புது லைஃப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஹாஸ்டல் வாசல்ல ஒரு காலை தூக்கி வச்ச உடனே உள்ள இருந்து ஒருத்தன் பறந்து வந்து விழுவான். அவனுக்கு பின்னாடியே ரகடா இந்த ஹாஸ்டலோட வைஸ் பிரசிடென்ட் அப்படியே வந்து, உங்க எல்லாருக்கும் எத்தனை தடவை சொல்றது, இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு அள்ளு கிளம்பிரும். அந்த ரகடு பயா ரூல்ஸ்ங்கிற பேர்ல அங்க இருக்கிற பசங்க கிட்டலாம் இந்த குப்பை எதுக்கு இங்க போட்டிருக்க, அங்க போய் போடு அப்படின்ட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின், அவளுக்கு என்னதான் பயம் இருந்தாலும் நம்ம ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக நீங்க வந்திருக்கோம், சோ நம்ம தைரியமா அந்த வைஸ் பிரசிடென்ட் எதிர்த்து கேட்போம் அப்படின்ட்டு அந்த ரூடான பையன் முன்னாடி போய் நின்று, ஏய் நீ பண்றது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் கொடுப்பா. இதை பார்த்த அந்த ஹருட்டோவும், யாரு பொண்ணு நீ, புதுசா இருக்க? ஓ அதுவா, நான் புதுசா இந்த ஸ்கூல்லயும் இந்த ஹாஸ்டல்லையும் சேர்றதுக்காக வந்திருக்கேன், இப்ப அது முக்கியம் இல்ல, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமா பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாளா. இதனால கடுப்பாய் போன அந்த ஹருட்டோ இப்ப அப்படியே கோவமா நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து, வந்த முதல் நாள்லயே என்கிட்ட பிரச்சனை பண்றியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா வருவான். அவன் தலைய பார்த்தா நம்ம ஹீரோயினை விட அவனுக்கு தான் நிறைய முடி இருக்கும் போல. இப்ப அந்த முடி அப்படியே நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ல போய் மாட்டிக்குமா. இதனால கடுப்பாய் போனாங்க, எனக்கு முடி ரொம்ப வலிக்குது, ஒழுங்கு மரியாதை அதை சீக்கிரம் கழட்டி விடு அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருப்பான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதா. இவன் வேற இவ்வளவு க்ளோஸா நின்று பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். அதனால அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சிசர் எடுத்து அவனோட முடியவே கட் பண்ணி விட்டுருவா. சும்மாவே இந்த ஹருட்ட கத்துவான், இதுல இவன் முடிய வேற வெட்டி விட்டுட்டா அவன் சும்மாவா இருப்பான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பிளாக் பண்ணி அவளை திட்டலான்ட்டு நினைப்பான். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ண கொடுத்தும் நம்ம ஹீரோயின் அவன் பிளாக் பண்ண அப்படியே புகுந்து ஓடதான் ட்ரை பண்ணுவா. இதனால ரொம்ப கடுப்பாய் போனவன், நீ என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணது மட்டும் இல்லாம, இன்னையில இருந்து நீ என்னோட ஸ்லேவ், நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதை அப்படியே நீ 3 மாசத்துக்கு கேட்கணும் அப்படின்பா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு, ஐயோ என்ன பிடிச்ச பிசாசு விட்டுருச்சுன்னு நினைச்சேன், இப்ப திரும்பி இவ ரூபத்துல வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரிதான் அவளுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த ஹருட்டோ அவளை தரன்னு உள்ள பிடிச்சு இழுத்துட்டு வந்து அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும், இவ தான் நம்ம ஹாஸ்டலுக்கு புதுசா வந்திருக்கவ, வந்தனிய முடிய வெட்டிட்டா, இனி இவளை பத்தி இவளே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோனை தள்ளி விடுவானா. நம்ம ஹீரோயின் லைட்டா கொஞ்சம் பயந்த பொண்ணுதான். அவ அப்படியே தயங்கிக்கிட்டே, என் பேரு யூ அப்படின்னு தான் சொல்லுவா. அந்த ஹருட்டோ ஒரு கத்துவான் பார்க்கணும், நீ சொல்றது இங்க இருக்கிற யாருக்கும் கேட்காது, நல்லா சத்தமா சொல்லு அப்படின்ட்டு. உடனே இப்ப நம்ம ஹீரோனுக்கு எங்க இருந்தா தைரியம் வந்திருக்குமோ அப்படி நல்லா லவுடா, என் பேரு யூ, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்ட்டு கடன்ட்டு அவளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் போல்டா சொல்லிடுவா. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு பையன் டக்குமின்னு இருப்பான். அவன் நம்ம ஹீரோயினையே ஒரு மாதிரி வச்ச கண்ணு வாங்க பாத்துக்கிட்டே இருப்பான். அப்ப கரெக்டா அந்த ஹாஸ்டல் வார்டன் அந்த இடத்துக்கு வந்து, ஓ நீதான் புதுசா வந்த பொண்ணாமா, இந்த ரூம் சாவி அப்படின்ட்டு கொடுக்க வருவா. ஆனா நடுவுல அந்த ஹருட்டோ வந்து, சாவி என்கிட்ட கொடுங்க, நான் தானே வைஸ் பிரசிடென்ட், அவளுக்கு இந்த ரூமையே சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சாவியை வாங்கிக்குவான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே, ஐயோ இவன் தொல்லை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா ரூம் வரைக்கும் இவன் தொல்லை இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி லைட்டா பயப்படுவா. இப்ப ரூம்குள்ள வந்த கடத்தும் திரும்பி நம்ம ஹீரோயினை வார்ன் பண்ணுவான், இது வரைக்கும் யாரும் என் முடிய தொட்டதே கிடையாது, நீ தேவையில்லாம என் முடிய தொட்டு என்னை சீண்டி பார்த்துட்டேன், நான் முன்னையே சொன்ன மாதிரி இன்னும் 3 மாசத்துக்கு நான் தான் உனக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை மிரட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹருட்டோவை தான் காட்டுவாங்க. அவனோட முடியத்தான் இப்ப நம்ம ஹீரோயின் குண்டக்க மண்டக்க வெட்டி விட்டுட்டால. அதனால அவனோட ஃப்ரெண்ட் டக்குமிங்கிற பையன் அவனுக்கு நீட்டா ஹேர் கட் எல்லாம் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பான். அவன் அப்படியே அந்த பையன் கிட்ட, உனக்கு என்ன இந்த புதுசா வந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏன்னா இது வரைக்கும் பொண்ணுங்க கிட்ட பேசியே நான் பார்த்தது இல்ல, ஆனா இப்ப அதிசயமா நீ அந்த பொண்ணு வம்பளுக்கெல்லாம் வர செய்யற, எனக்கு என்னமோ ஏதோ சம்திங் தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற டைனிங் ஏரியா மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னன்னா இது அந்த ஹருட்டோ கொடுத்த ஆர்டர் போல. பாவம் இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படியே டயர்டா ரூமுக்கு வருவா. அப்போ அவளுக்கு அவளோட பழைய ஸ்கூல்ல நடந்த சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருமா. அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோயினை அவளோட அப்பியரன்ஸ் வச்சு, அவ போட்டிருக்க கண்ணாடியை வச்சு எப்ப பார்த்தாலும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல. இதனாலேயே நம்ம ஹீரோயின் அவளை நல்ல பிரசன்டபிளா காமிச்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய மேக்கப் டெக்னிக்ஸ் எல்லாம் வர கத்துக்குவா. இப்படி டோட்டலா அவ அப்பியரன்ஸை மாத்திட்டு தான் இந்த புது ஸ்கூலுக்கு தன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி வந்திருப்பா. ஆனா இங்க வந்தக்கு அடுத்து அந்த ஹருட்டோ அவளை போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியோட நம்ம இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது காரணமே நம்மள ரொம்ப புதுசா மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு நம்ம ஒரு 7 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுக்குவா. அதுல பார்த்தா எல்லார்கிட்டையும் தைரியமா பேசணும், புதுசா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும், டேட்டுக்கு போகணும், கடைசியா ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 விஷயம் எழுதி வச்சிருப்பா. அப்போ திடீர்னு யாரோ இவளுக்கு பியானோ வாசிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அதை கேட்ட
அடுத்துதான் இவளுக்கு கொஞ்சமாட்டு ஏதோ நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்களா. அங்க இந்த ஹருட்டோவும் டக்குமியும் நடந்து வரப்ப அந்த ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாருமே இவங்க பின்னாடியே நடந்து வருவாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்கூலோட டாப் மோஸ்ட் ஹேண்ட்ஸமான பசங்க போல. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அவளோட கிளாஸுக்கு போய் அவளை செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவா. இந்த மாதிரி நாளைக்கு முன்னாடி வேற ஸ்கூல்ல இருந்தேன், இப்ப இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா அப்பதான் அவளுக்கு ஒரு செம ஆப்படிக்கிற விஷயமே தெரிய வரும். என்னன்னா அந்த ஹருட்டோவும் இதே கிளாஸ் தான் போல. அது மட்டும் இல்லாம இவ பெஞ்சுக்கு அப்படியே அவன் பின்னாடி தான் உட்காந்துருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டோட்டலா ஆஃப் ஆயிருவா. ஐயோ இவன் தொல்லை ஹாஸ்டல்ல தான் இருக்கும்னு பார்த்தா இப்ப கிளாஸ் ரூம்ல இவன் தொல்லை வந்துருமா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருப்பா. அதுக்கு அடுத்து இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க இருந்து போயிருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் நேத்து எழுதி வச்சிருந்த அந்த 7 பாயிண்ட்ஸ் இப்ப எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹருட்டோ வந்து அந்த பேப்பரை புடுங்கிடுவான். அவன் இதை பார்த்து நகலா சிரிச்சுக்கிட்டு, என்ன உன் லைஃபே செம காமெடியா இருக்கும் போல, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் 7 பெரிய விஷயமா எழுதி வச்சிருக்க அப்படின்ட்டு அந்த பேப்பரை கசக்கி வெளியே போட்டுருவான். நம்ம ஹீரோயினுக்கு இதனால செம்ம கடுப்பாகும். ஆனா இந்த பேப்பர் வேற யாருக்கு இல்லைன்னு கிடைச்சிருச்சுன்னா இன்னும் அசிங்கமாயிருமே அப்படின்ட்டு அந்த பேப்பர் எடுக்கிறதுக்காக கீழே போவா. இப்ப அங்க போய் அந்த பேப்பர் அப்படி தடவி தடவி தேடிக்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல ஒரு பையன் வந்து நிப்பானா. யாருன்னு பார்த்தா அந்த டக்குமி. நம்ம ஹீரோயின் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவனை பாக்குறா. இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு அப்படியே வா இது என்ன என்னோட வாழ்க்கையில வந்து ஏஞ்சல் மாதிரி இவன் தெரியறான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. இப்ப அப்படியே அந்த டக்குமி அந்த இடத்துக்கு வந்து, நீ ஏதோ தேடுற மாதிரி இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பிளஸ் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ஹருட்டோ உன்கிட்ட கொஞ்சம் மோசமா நடந்துக்கிட்டான். அவன் ஆக்சுவலி இப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது, என்னன்னு தெரியல கொஞ்சம் உன்கிட்ட மட்டும் ஓவரா போயிட்டான், அவனுக்கு பதிலா நான் சாரி கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்குவான். இந்த டக்குமி இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே என்னது இது, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா, ஒருத்தன் ஏஞ்சல் மாதிரி இருக்கான் ஒருத்தன் டெவில் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரையும் நம்ம ஹீரோயின் கம்பேர் பண்ணி யோசிப்பா. அப்ப கரெக்டா அந்த டக்குமிக்கு அந்த பேப்பர் கிடைச்சிரும். அவனோட அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்துருவான். போச்சு இவன்கிட்டயும் நம்ம மானம் போக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றப்ப அவன் அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்னது உனக்கு ஃப்ரெண்டும் இல்ல பாய் ஃப்ரெண்டும் இல்லையா, கேட்கவே நம்ப முடியலையே, ஏன்னா நீ எவ்வளவு கியூட்டா இருக்க, அப்படி இருந்து எப்படி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுவான். சரி நீ ஒன்னும் பெருசா ஃபீல் பண்ணிக்காத, நான் உனக்கு அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷமாயிரும். வா அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன் நானே, எதுக்கு அப்படி சொல்லியிருப்பான், ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக சொன்னானா இல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக சொன்னானா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா குதிச்சு வந்துகிட்டு இருப்பா. அப்போ இவ சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியே அந்த இடத்துக்கு ஹருட்டோ கரெக்டா வந்து, என்ன ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, இப்போ உனக்கு ஏதாவது வேலை கொடுத்தாகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோன் லைட்டா கடுப்பாகி, இனிமேல் நீ சொல்றதுல என்னால செய்ய முடியாது, நான் தான் உன் முடிய வெட்டினதுக்கு சாரின்னு சொல்லி கேட்டுட்டேன்ல அப்படின்ட்டு தைரியமா எதிர்த்து பேசுவா. ஆனா இவ இப்படிலாம் பேசினா மட்டும் அவன் விடவா போறான். அவன் இப்ப அப்படியே, இங்க பாரு இன்னும் 3 மாசத்துக்கு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும், இப்ப ஒழுங்கு மரியாதை போய் எல்லா பாஸ்கெட் பாலையும் தொடச்சு வை அப்படின்ட்டு ஒரு கத்துவான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அங்கேயே ஆஃப் ஆயிருவா. அதுக்கடுத்து பாவம் கிட்டத்தட்ட ஒரு 25 பாலை நம்ம ஹீரோயின் அப்படியே தொடச்சு வச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஹருட்டோ நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல வச்சு அப்படியே லாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவானா. இதை பார்த்தவ ரொம்ப பயந்துருவா. ஐயோ இவன் திரும்பி நம்மள கிஸ் எதுவும் பண்ணிருவானோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப அப்படியே ரொம்ப பக்கத்துல வந்து அந்த ஹருட்டோ, நீ கிளீன் பண்ணது எதுவுமே ப்ராப்பரா இல்ல, திரும்பி எல்லா பாலையும் கிளீன் பண்ணு அப்படின்பா. நம்ம ஹீரோனோட மனசுல, டே அதை தள்ளி நின்னு சொல்ல மாட்டியா, ஆவுனா பக்கத்துல வந்து பயன்படுத்துறியே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து பாவம் நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த 20 பாலை அப்படியே நீட்டா உட்காந்து தொடச்சுக்கிட்டு இருப்பா. சரி இதுக்கு அடுத்தாண்டு அவளோட வேலை முடிஞ்சான்னு சொல்லி அவ பார்த்தா அப்பயும் அந்த ஹருட்டோ விட மாட்டான். ஓகே இந்த வேலை முடிஞ்சிருச்சுல, அடுத்து உனக்கு ஒரு வேலை, நம்ம ஆர்ட் ரூம்ல ஒரு ட்ரீ ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு சூப்பரா டெக்கரேட் பண்ணி என்ட்ரன்ஸ்ல போய் வைக்கிற அப்படின்ட்டு இன்னொரு வேலையை கொடுத்துருவான். பாவ நம்ம ஹீரோயின் இப்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரீயை எடுத்துட்டு வந்து அதை அழகா டெக்கரேட்டும் பண்ணி முடிச்சிருவா. ஆனா இதுலயும் அந்த ஹருட்டோ ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிக்கணும்ட்டு இந்த ட்ரீக்கு மேல நாங்க ஒரு பெரிய ஸ்டார் வைப்போம், அதுதான் எங்க ஸ்கூலோட வழக்கம், அந்த ஸ்டார் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லுவான். நம்ம ஹீரோயின் பாவம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திரு முழிச்சுட்டே இருப்பாளா. அப்ப அந்த ஹருட்டோ அப்படியே பக்கத்துல வந்து, இங்க பாரு அந்த ஸ்டார் இங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை சீக்கிரமா அந்த ட்ரீ மேல வச்சுட்டு ஹாஸ்டல் டைமிங் முடியறதுக்குள்ள ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ற, இல்லனா பனிஷ்மெண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு மிரட்டிட்டு அவன் கிளம்பிடுவான். இதனால நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போய், இவ்வளவு பெரிய ஸ்டாரை நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கையாலேயே வரைஞ்சு காமெடியா கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா யாருக்கும் எந்த பதிலும் தெரியாதா. இதனால என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோர்ந்து போயிருப்பா. அப்போ ஆப்போசிட்ல மெய்கோன்னு சொல்லி ஒரு பொண்ணு வருவா. அவகிட்ட அப்படியே வேமா போய், இந்த ட்ரீயோட பெரிய ஸ்டாரை பாத்தீங்களா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும் போல. உடனே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம்க்கு தான் அவ கூட்டு போவா.
போவா. நம்ம ஹீரோயின் இந்த ரூம்ல தான் இருக்குமா, நானே தேடி எடுத்துக்கிறேன் அப்படின்பா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு போல. அவ நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேருமா தேடி இப்ப அந்த ஸ்டார் கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ட்ரீயை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி முடிச்சிருவாளா. இதுக்கு அந்த மீகோ பொண்ணு வேற நிறைய ஹெல்ப் பண்ணிருக்குமா. இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே தேங்க்ஸா வாரி அரைச்சிக்கிட்டு இருப்பா. பட் இந்த பொண்ணு கிட்ட பழகினப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ சேஃபா இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதனால அப்படியே அந்த பொண்ணு கிட்ட இன்னில இருந்து நான் உங்க ஃப்ரெண்டா உங்க கூட இருக்கலாமா, அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா இவ கேட்கறது வீடா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. அவ அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் உன்னை ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி. வா நான் என்னோட புது ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்திருக்கவே மாட்டாங்க போல. அதனாலதான் அவளுக்கு இப்ப இவ்வளவு ஹாப்பி. ஆனா இவ சந்தோஷமா இருந்தாவே அந்த ஹருட்டோக்கு பிடிக்காது போல. அவ இப்ப அப்படியே அந்த ஹாஸ்டல் வாசல்ல நின்னுக்கிட்டு நீ 2 நிமிஷம் ஹாஸ்டலுக்கு லேட்டா வந்திருக்க, நீ என்னதான் அந்த ட்ரீல அந்த ஸ்டாரை வச்சிட்டாலும் நீ ஹாஸ்டலுக்கு வந்தது லேட்டு தானே, அதனால நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே அவன். வழக்கம் போல டைனிங் ஏரியா பிளஸ் பாத்திங் ஏரியா எல்லாத்தையும் ஒழுங்கா கிளீன் பண்ணி வை அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான். அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோயினும் கஷ்டப்பட்டு அவளுக்கு கொடுத்த எல்லா வழியும் முடிச்சிருவாளா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த டக்குமி வருமா. அவனை பாக்குறப்பலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஏஞ்சலை பாக்குற மாதிரியே தான் இருக்கும். இப்ப வந்தவன் எதையுமே யோசிக்காம நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சோனையும் நீ நானும் வெளியே டேட் போலாமா அப்படின்னு கேட்பான். இதை கேட்டுன்னு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே தலையே சுத்துற மாதிரி ஆயிரும். என்னது இந்த ஸ்கூலோட மோஸ்ட் ஹேண்ட்ஸமான பர்சன் என்ன டேட் பண்ண கூப்பிடுறானா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன இப்படிப்பட்ட ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கூப்பிட்டா நம்ம ஹீரோயின் வேணானா சொல்ல போறா. அவ அப்படியே சிரிச்சுக்கிட்டே டபுள் ஓகே அப்படின்றுவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் இந்த டக்குமியும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா வெளியே போவாங்களா. இதை வந்து நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட்ஸ் நோட் பண்ணிடுவாங்க. அதுல அந்த மேக்கோ பொண்ணு ஒரு ஆளா இருப்பா. அவ அப்படியே இவ அவ்வளவா யாருக்கும் டக்குன்னு பழக மாட்டாளே, இந்த மாதிரி டேட் போறது அவளுக்கு ஓகேவா இருக்குமா, சரி நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த மீகோ பிளஸ் நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட்ஸ் கொஞ்சம் பேர்லாம் நம்ம ஹீரோயினையும் அந்த டக்குமியும் ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த டக்குமியும் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப வேகமா ஒரு சைக்கிள் நம்ம ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வருமா. உண்மையில அந்த டக்குமி ஏஞ்சல் தான் போல. அவன் நம்ம ஹீரோயினை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே பிடிச்சு இழுத்து காப்பாத்திடுவான். இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா நிக்கிறத அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த கிளாஸ்மேட்ஸ்ல அப்படியே பாத்துக்கிட்டு வாவ் இதை பார்க்கவே செம சீனா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும், அதை பார்த்தா நல்லாவா இருக்கு கன்றாவியா இருக்கு அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா அந்த ஹருட்டோ. அவனும் இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்படி நடக்கிறத பார்த்துருப்பான். ஆனா மித்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இதை ரொம்ப சந்தோஷமா பார்த்தாலும் அந்த ஹருட்டோக்கு மட்டும் லைட்டா கடுப்பாகும். அதுக்கடுத்து அந்த டக்குமியும் நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து கேக் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட வாய்கிட்ட லைட்டா அந்த கிரீம் ஒட்டி இருக்குமா. இதை பார்த்து அந்த டக்குமி டக்குன்னு நம்ம ஹீரோயினோட லிப்ஸ அப்படியே அவன் கையை வச்சே தொடச்சிருவான். இப்படி ஒரு சீன் நடந்தோனையும் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ் தான். ஆனா அப்பன்னு பார்த்து ஒரு குட்டி பையன் வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் மேல ஜூஸை கொட்டி விட்டுருவானா. அப்ப அந்த டக்குமி தான் அப்படி ஸ்வீட்டா வந்து உனக்கு ஏதோ அடிபட்டுருச்சா, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் ஓகேவான்னு தெரிஞ்சுக்கிட்ட அடுத்து அவளை ஸ்ட்ரைட்டா ஒரு ட்ரெஸ் கடைக்கு கூட்டு போயிருவான். இப்ப அங்க போய் நம்ம ஹீரோனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பிளஸ் ஒரு அழகான சைட் கிளிப்பையும் வாங்கி கொடுப்பானா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு இவனே நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்டா வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அப்படியே ஒளிஞ்சு உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. மித்த எல்லாருக்கும் இதெல்லாம் பார்க்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த ஹருட்டோக்கு மட்டும்தான் லைட்டா காண்டாகும். இதனால அவன் எப்படா நம்ம ஹீரோயின் தனியா சிக்குவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பான் போல. அது இப்படி தனியா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த உடனே இவன் போய் அவ கையை பிடிச்சு என்ன ஒரே சந்தோஷமா இருக்கியோ, இதுல இந்த கிளிப்பு ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்ட்டு அந்த கிளிப்பை தூக்கி தூரமா எரிஞ்சிருவான். பட் நல்ல வேலை அந்த கிளிப்பை எப்படியோ நம்ம ஹீரோயின் சேஃபா கண்டுபிடிச்சிருவா. ஆனா இவளுக்கு இவனை அடிக்கணும் போலதான் இருக்கும். ஆனா ஏன் இவன் சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட இவ்வளவு வெறுப்ப காட்டுறான் அப்படிங்கறது நம்ம ஹீரோயினுக்கு புரியாது. சரி என்னவா இருந்தா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம டக்குமி கூட போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்பி அவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா இவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்தவங்க அப்படியே இவங்க 2 பேரும் செமையா கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த கிளாஸ்மேட்ல இருக்கிற ஒரு பொண்ணு, நாங்க ஒண்ணு சும்மாலாம் உன்னை ஃபாலோ பண்ணல, இந்த மெய்கோக்கு தான் நீ எப்படி இந்த டேட்டை நல்லபடியா முடிப்ப, நீ நர்வஸ் ஆயிருவியோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா பயம் இருந்துச்சு, அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்தோம் அப்படின்னு சொன்னனையும் நம்ம ஹீரோனுக்கு செம சந்தோஷமாயிரும். வா இவ கூட வாய் வார்த்தையா தான் நம்மளோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான்னு நினைச்சேன், நம்ம மேல இவ்வளவு அக்கறைப்பட்டு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பியா இருக்கும். ஆனா அப்பதான் அந்த கிளாஸ்மேட் பசங்க 2 பேரு ஐயோ ஹாஸ்டலோட டைமிங் வேற முடிய போகுது, அதனாலதான் ஹருட்டோ சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போயிட்டானா அப்படிம்பாங்க. இதை கேட்ட
அதுக்கடுத்து அந்த டக்குமிக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். என்னது இவ்வளவு நேரம் வரைக்கும் ஹருட்டோ இங்கேயா இருந்தா அப்படிங்கிற மாதிரி. அதனால இதை பத்தி ஸ்ட்ரைட்டாவே போய் அவன் அந்த ஹருட்டோ கிட்ட கேட்டுருவான். என்னடா இன்னைக்கு நானும் யூவும் வெளியே போறப்ப எங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்த போல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நானும் அந்த ஏரியா சைடு வந்தேன். அப்ப எதர்ச்சியா நம்மளோட கிளாஸ்மேட்ஸையும் உன்னையும் அவளையும் பார்த்தேன் அப்படின்ட்டு அவன் சமாளிப்பான். அப்ப அந்த டக்குமி டக்குன்ட்டு நம்ம ஹீரோ பக்கமா திரும்பி, நம்ம 2 பேரும் ஒரு கேம் நடுவோமா, யார் அந்த யூவை ஃபர்ஸ்ட் உஷார் பண்ணி கரெக்ட் பண்றாங்கன்னு பாப்போமா அப்படின்பா. என்னன்னா அந்த டக்குமிக்கு இப்ப அந்த ஹருட்டோ மேல ஒரு டவுட் வந்துருச்சு, இவனுக்கும் நம்ம ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அவ ஒரு 7 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருப்பாள்ல, அதை எல்லாத்தையும் இப்ப படிச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அதுல ஒரு பாயிண்ட் நல்ல சந்தோஷமா ஸ்மைல் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். சோ இவ இன்னைக்கு அந்த டக்குமி கூட வெளியே போனப்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி நிறைய ஸ்மைல் பண்ணிருப்பாளா, அதனால அதை அப்படியே டிக் பண்ணிக்குவா. ஓகே நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி டேட் போகணும்ட்டு அதுல எழுதியிருப்பா, அதையும் இப்ப அந்த டக்குமி கூட செஞ்சுட்டா, அதனால அதையும் இவ டிக் பண்ணிடுவா. சோ 7 இதுல 2 விஷயத்த அந்த டக்குமினாலதான் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்பயே மித்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாப்பாளா. அதுல பார்த்தா போல்டா எல்லாரும் முன்னாடியும் பேசணும், புதுசா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும், முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட தைரியமா போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பா. இதை அப்படியே படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்பதான் அவளுக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். இந்த ஹாஸ்டலுக்கு வந்து அந்த ஹருட்டோவை மீட் பண்ணக்கு அடுத்து தைரியமா எல்லாரும் முன்னாடி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பா. அதுக்கடுத்து அந்த ஹருட்டோவோட தொல்லைனால அந்த ஸ்டார் எங்க இருக்குன்ட்டு எல்லார்கிட்டையும் போய் கேட்டு விசாரிச்சிருப்பா, அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கூட. பிளஸ் அதே மாதிரி மீகோ கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு காரணமும் அந்த ஸ்டார் இவங்க 2 பேரும் ஒன்னா தேட போனனாலதான். சோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இவ அந்த ஹருட்டோனாலதான் அச்சீவ் பண்ணிருப்பா. அது இப்பதான் இவளுக்கே தெரிய வரும். சோ உடனே அப்படியே அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்குவா, பரவாயில்லையே அந்த ஹருட்டோனால நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அந்த சார்ட்ல பேலன்ஸ் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவ தேடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இன்னும் கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, அதையும் நம்ம எப்படியும் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டே வெளியே நடந்து வரப்ப அந்த இடத்துல அந்த டக்குமி இருப்பான். அவன் அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட வந்து, அன்னைக்கு நீ உன் கையில ஒரு சார்ட் வச்சிருந்தேல, அதுல கடைசியா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்தேல, அந்த ஆசையை நான் நிறைவேற்ற ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வருவான். நம்ம ஹீரோனும் ஓகே இவன் தன்னை கிஸ் தான் பண்ண போறான் அப்படின்ட்டு ஆர்வமா இருப்பா. அப்ப அந்த டக்குமி, உன்னோட ஆசை நிறைவேறணும்னா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும் அப்படின்பா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஹருட்டோவும் வருவான். அவன் வந்து, அவ ஒன்னும் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா, நான் சொல்றத மட்டும் தான் கேட்பா அப்படின்ட்டு அவனும் நம்ம ஹீரோன் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்துருவான். நம்ம ஹீரோனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோனை போட்டு கம்பல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் சொல்றதான் கேட்பா, நான் சொல்றதான் கேட்பா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனுக்கா ஒரு பக்கம் சாஃப்டான ஏஞ்சல் டக்குமி, இன்னொரு பக்கம் ரகடான டெவில் பையன் அந்த ஹருட்டோ. இவங்க 2 பேரும் நான் யார் பேச்சை கேட்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழம்பி போய் நிப்பா. ஆனா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அந்த ஹருட்டோ அவளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுவே அந்த டக்குமி அவளை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஏஞ்சல், அதனால ஆட்டோமேட்டிக்கா நான் அவன் பேச்சதான் கேட்பேன் அப்படின்ட்டு அவனை சூஸ் பண்ணிடுவான். இவ இப்படி சொன்னானியும் அந்த ஹருட்டோக்கு செம எரிச்சலா வரும். ஆனா அவனால எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப சந்தோஷமா கிளாஸுக்கு வருவா. ஆஹா இனிமேல் டக்குமிக்கும் எனக்கும் நடுவுல ஏதான்ட்டு ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்க கிளாஸ்ல வந்து பார்த்தா அந்த ஹருட்டோ அப்படியே லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருப்பான். அவனை பார்த்தனே இவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். அவனும் சும்மா சொல்லக்கூடாது, நேத்து நடந்த விஷயத்துக்கு இப்ப பழி வாங்குற மாதிரி வந்தனே அவன் முடியதான் பிடிச்சு இழுப்பான். அதுக்கடுத்து அப்படியே அவ கையில ஒரு இன்விடேஷனை கொடுத்து, இது உன் பேருக்கு காலையில வந்துச்சு, நான் என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அவனோட பழைய ஸ்கூல்ல ஏதோ ரீயூனியன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். என்ன கேட்டா நீ கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹருட்டோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு அவ அப்படியே, நான் இனிமேல் ஓம் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேன், நான் டக்குமி பேச்சதான் கேட்பேன் அப்படின்பா. ஆனா அதெல்லாம் மதிக்கவே மாட்டான். இன்னும் 3 மாசத்துக்கு நீ என்னோட அடிமை தான், நான் சொல்றத நீ கேட்டுதாகணும், ஒழுங்கு மரியாதையா அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு போ அப்படின்பானா. நம்ம ஹீரோனோட மைண்டுக்குள்ள இப்ப அப்படியே அந்த பழைய ஸ்கூல்ல இவளை புள்ளி பண்ணது எல்லாமே அப்படி ஞாபகம் வரும். அதனால ப்ளீஸ் ப்ளீஸ் அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு போகல, அதுக்கு பதிலா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்பா. அதுக்கு உடனே அவனும் சரி அப்பனா இதே இடத்துல நீல் டவுன் பண்ணி என்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேளு அப்படின்பா. அதுக்கு அவளும் எதை பத்தி யோசிக்காம டக்குன்ட்டு நீல் டவுன் பண்ண போயிருவா. ஆனா அவன் அப்பன்னு பார்த்து அவனோட மனசை மாத்தி, நீ என்ன உடனே நான் சொன்னது செய்ய போற, அப்பனா உனக்கு மிகப்பெரிய பயம் கொடுக்கற விஷயம் அந்த ரீயூனியன் பார்ட்டி தான், அதனால நீ கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு போய் ஆகணும், அந்த பார்ட்டிக்கு போய் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து நீ அனுப்பிச்சா மட்டும்தான் நான் உன்னை நிம்மதியா விடுவேன் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல மிரட்ட ஆரம்பிச்சிருவான். அவன் நம்ம ஹீரோயின் இந்த ஹருட்டோ கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் நினைச்சு அவ ஃபீல் பண்ணி அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த டக்குமி வந்துருவான். அவனை பார்த்தக்கடுத்து தான் இவ ஃபேஸ்ல கொஞ்சமாட்டு ஸ்மைலே வரும். அதுக்கடுத்து அந்த டக்குமி அப்படியே, நேத்து நான் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் உனக்கு லவ்னா என்னன்னு புரியணும், ஒரு
பையன் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா இருந்து உனக்கு எல்லா விஷயத்தையும் கத்து கொடுப்பேன் அப்படிம்பானா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோனுக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரியே இருக்கும். இவன்லாம் நம்ம பக்கத்துல நிக்கிறதே பெருசு, இதுல நம்மளுக்கு ஃபேக் பாய் ஃப்ரெண்டா வேற இருக்க போறானா, வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஹருட்டோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல சூசி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வந்து நிப்பா. அவ அப்படியே ஹருட்டோ கிட்ட வந்து, என்னடா எப்படி இருக்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா அந்த ஹருட்டோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் இந்த பொண்ணு போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளும் அந்த டக்குமியை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த டக்குமி அப்படியே, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேட் போனோம், அது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா வெளியே போனது, இப்ப நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா உன்னை வெளியே கூட்டு போறேன், சோ இந்த சண்டே நம்ம வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிடுவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின், இந்த சண்டேவா, என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட பழைய ஸ்கூலோட ரீயூனியன் பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இழுத்தடிச்சு சொல்லுவாளா. இதுலயே இவளுக்கு அங்க போக இஷ்டம் இல்ல அப்படிங்கறது அந்த டக்குமிக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவா, எனக்கு போக இஷ்டம் இல்ல, ஆனா அந்த ஹருட்டோ தான் என்ன போக சொல்லி உயிரை வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனா அந்த ஹருட்டோங்கிற பேரை கேட்டனையும் இந்த டக்குமி என்னதான் நினைப்பான்னு தெரியல. அவன் உடனே அப்படியே, உனக்கு அந்த இடத்துக்கு போக இஷ்டம் இல்லைன்னா நீ போகாத, உனக்கு கஷ்டம் கொடுக்குற எந்த விஷயத்தையும் நீயா எதுக்கு போய் தேடி செஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் இவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி நம்ம ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படிங்கறத வச்சு இவன் பேசினோனையும் நம்ம ஹீரோனுக்கு இவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்போ கரெக்டா அந்த ஹருட்டோவும் அந்த புதுசா பார்த்த சூசிங்கிற பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. என்னன்னா இந்த பொண்ணு டக்குமிக்குமே சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் போல. அதுக்கு எடுத்து இந்த 4 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சூசி பொண்ணு அப்படியே இவங்க 2 பேரையும் பார்த்து, என்னடா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எது கேர்ள் ஃப்ரெண்ட் கீழ் ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சிருக்கீங்களா, உங்க ஹேண்ட்ஸமான ஃபேஸ்க்குலாம் எல்லாரும் பலது இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த டக்குமி ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, இந்த இருக்கால யூ, அவதான் என்னோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அங்க இருக்கிற எல்லாரும் ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அப்படியே, ஐயோ நாங்க ஒன்னும் ரியல் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சும்மா அவன் என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறான், ஏன்னா நான் என்ன செல்ஃப் க்ரூம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஹெல்ப் பண்ற விதமா தான் டக்குமி எனக்கு ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனா இதை கேட்கிறப்ப அந்த ஹருட்டோக்கு லைட்டா சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து அந்த சூசி பொண்ணு அப்படியே, அவ எதுக்கு இங்க வந்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. என்னன்னா அவளுக்கு கூடிய சீக்கிரமாவே என்கேஜ்மெண்ட் ஆக போகுது போல, ஹையர் ஸ்டடிஸ் முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்றதுக்காக தான் இங்க வந்திருப்பா. இதை கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மித்த எல்லாரும் சொல்றப்ப அவளுக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த ஹருட்டோ சூசி கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப மட்டும் அந்த சூசியோட மூஞ்சே ஒரு மாதிரி மாறும். இதை வந்து அந்த டக்குமியும் ஒரு மாதிரி வியர்டா நோட் பண்ணுவா. அதுக்கடுத்து இப்ப அந்த கேர்ள்ஸ் மட்டும் தனியா வந்து பேச ஆரம்பிப்பாங்களா. அப்ப அந்த சூசி கேப்பா, உனக்கு என்ன டக்குமி மேல எது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோன் அப்படியே, ஐயோ அப்பெல்லாம் டக்குன்னு சொல்லிட முடியாது, அவர் ரேஞ்ச் எங்க ஏ ரேஞ்ச் எங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த சூசி பொண்ணு அப்படியே, நான் ஏன் இதை கேட்டேன்னா, எனக்கு எப்பயுமே ஹருட்டோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும், ஆனா அதை அவன் பெருசா நோட்டீஸ் பண்ணதே கிடையாது, நானும் எனக்குள்ள இருக்க தயக்கத்தினால அவன் கிட்ட அதை பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. சோ சொல்ல போனா ஒரு ஒன் சைடு லவ் மாதிரி வச்சுக்கோவேன், அந்த மாதிரி தான் என்னோட ட்ராக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சூசி இங்க நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த பசங்க 2 பேத்தையும் தான் காட்டுவாங்க. அந்த ஹருட்டோ இப்ப அப்படியே அந்த டக்குமி கிட்ட, என்னடா சூசி கல்யாணம் ஆக போதான், உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த டக்குமி கிட்ட கேட்பான். என்னன்னு பார்த்தா இந்த சூசிக்கு எப்படி அந்த ஹருட்டோ மேல ஒரு இன்ட்ரெஸ்டோ, அதே மாதிரிதான் இந்த டக்குமிக்கு அந்த சூசி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்கும் மாறி மாறி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இவங்க 3 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதனால ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக தான் 3 பேருமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இப்ப திரும்பி அந்த சூசி பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்கோ, எக்காரத்து கொண்டும் அவங்க 2 பேருக்கும் நடுவுல மட்டும் நீ மாட்டிக்காத அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது, இவன் ஏன் இப்படி சொல்றா அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த சூசி தெளிவா நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி எனக்கு ஹருட்டோ மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா டக்குமிக்கு ஏன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சோ எங்களுக்குள்ள இருக்கிற லவ் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அஃபெக்ட் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க 3 பேருமே எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவே இல்ல. நாளை பின்ன உனக்கு அந்த 2 பசங்களை யாரான ஒரு ஆளை பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பிரச்சனை வர மாதிரி மட்டும் அதை ஆக்கிறாத அப்படிங்கிற மாதிரி இவன் நம்ம ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணுவா. ஆனா இதை கேட்ட நம்ம ஹீரோன் அப்படியே மனசுக்குள்ள, அவங்க எதுக்கு எனக்காக சண்டை போட போறாங்க, ஒருத்தன் என்னை கண்டாவே வெறி கொண்டு தாக்கிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தர் ஜஸ்ட் என்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டாவது எனக்கு ஹெல்ப் தான் பண்றா அப்படிங்கிற மாதிரி இவ சாதாரணமா எடுத்துக்குவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே போய் டக்குமியை மீட் பண்றதுக்காக போவாளா. அங்க ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருப்பான். அப்ப அவன் கிட்ட போய், என்ன சூசியை நினைச்சு ஃபீல் பண்றியா, எனக்கு நீ அவளை லவ் பண்ணங்கிற விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, அதுக்கு அந்த டக்குமியுமே, அது ஒரு பழைய விஷயம், ஆனா என்ன அதை நான் முழுசா மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, மறக்கலன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ஒரு ஓரமா வடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி சொல்லுவானா. இதை கேட்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதனால இப்ப அவனை கன்சோல் பண்ணுங்கிறதுக்காக எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு போய் அவனை ஹக் பண்ணிடுவா. அந்த டக்குமியும் ஒரு செகண்ட்ல ஷாக்
ஷாக் ஆகி போயிருவான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஐயோ சாரி, நான் எதுவும் தப்பான இன்டென்ஷன் எல்லாம் கட்டி பிடிக்கல, நீ ரொம்ப சோகமா இருந்த, அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நான் தானே உன்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட், அதனாலதான் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபன்னியா கொண்டு போக ட்ரை பண்ணுவாளா. ஆனா அந்த டக்குமி இப்ப என்ன யோசித்தான்னு தெரியல. நீ பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது, திரும்பி என்ன ஹக் பண்ணிக்கோ அப்படின்பா. அதனால நம்ம ஹீரோயினும் அப்படி திரும்பி ஹக் பண்ண, அப்ப அந்த டக்குமி நம்ம ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி இந்த சண்டே வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிடுவான். இதை கேட்கறப்ப நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். அப்படியே எனக்கு நைட்டு ரூமுக்கு வந்து நான் சண்டே அவன் கூட வெளியே போறேன் அப்படின்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ வழக்கம் போல இவளுக்கு கேட்கிற அந்த பியானோ சத்தம் கேக்குமா, இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது அப்படின்றத ட்ராக் பண்ணிட்டே போவா. அங்க பார்த்தா ஒரு ரூம்ல பியானோ இருக்கும். யாரோ இப்பதான் வாசிச்சுட்டு போயிருப்பாங்க போல. ஆனா யாரு வாசித்தான்னு இவளுக்கு சரியா தெரியாது. சரி பியானோ தான் இங்க இருக்கே, நம்ம வாசிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ கொஞ்சம் சுமாரா வாசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே சண்டேவும் ஆயிருமா. நம்ம ஹீரோயின் சந்தோஷமா இருப்பா, இன்னைக்கு நான் டக்குமி கூட டேட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹருட்டோ வந்து, என்ன ஒரே ஜாலியா இருக்க போல, இன்னைக்கு உன்னோட ஸ்கூலோட ரீயூனியன் பார்ட்டி இருக்கு, அதுக்கு போக சொல்லியிருந்தேன், என்ன ஐடியால இருக்கு அப்படின்ட்டு வந்து மிரட்டுவான். நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவா, இல்ல நான் போக மாட்டேன், நான் கூட தைரியமா என்ன மாத்திக்கிட்டேன்னு நினைச்சேன், ஆனா இன்னும் என்னால அந்த பழைய ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சாவே ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்பாளா. அதுக்கு அந்த ஹருட்டோ அப்படியே, என்ன நீ சேஞ்ச் ஆயிட்டியா, எனக்கு ஒன்னும் பார்த்தா அப்படி தெரியல, என்ன அந்த 7 விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா, இங்க பாரு எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, நீ சேஞ்ச் ஆகாம இரு, அது உன் இஷ்டம், ஆனா அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு நீ போய் ஆகணும், அங்க போய் எனக்கு ஒரு போட்டோவை நீ எடுத்து அனுப்பி ஆகணும் அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த டக்குமி அந்த இடத்துக்கு வந்து, நீ என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்க, அதான் அவ தான் போக இஷ்டம் இல்லன்ட்டால, அவ்வளவுதான் பேச்சு முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவன் கூட்டு போலான்னு ட்ரை பண்ணுவானா. ஆனா அந்த ஹருட்டோ விடுற மாதிரியே இருக்க மாட்டான். அவன் இல்ல அவன் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் சொல்ல, இதனாலேயே இவங்க 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆகிற மாதிரி தெரியும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய், ஐயோ எங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்ட்டு, இல்ல நான் ரீயூனியன் பார்ட்டிக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவா. இப்ப வேற வழியே இல்லாம ஒரு மாதிரி பயந்து தயங்கி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் போயிருவா. ஆனா அங்க போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோனையும் திரும்பி வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு இருக்கும். ஆனா அங்க போனா அந்த ஹருட்டோ உயிரை வாங்குவான். அதனால பேசாம உள்ளேயே போயிடலாம் அப்படின்ட்டு உள்ள போனா, அங்க இருக்கிற யாருக்குமே இவள் அடையாளம் தெரியாது. எல்லாரும் என்னது இது புதுசா இந்த பொண்ணு இருக்காளே, அது செம அழகா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இவளையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவளை உத்து பார்த்தக்கடுத்துதான் இது யூ அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருமா. அப்படி இவளை பத்தி தெரிஞ்ச உடனே திரும்பி கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னது நீ யூவா, போன வருஷம் வரைக்கும் இப்படி இருந்து இப்ப என்ன இவ்வளவு அழகா மாறிட்ட, என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கியா, இல்லனா உன் மூஞ்சிலாம் அதுக்குள்ள இவ்வளவு அழகா இருக்காதே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால கடுப்பாகி போன நம்ம ஹீரோயின் அப்படியே போல்டா, நான் உங்களால தான் என் லைஃப் ஸ்டைலே மாத்திக்கிட்டேன், நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க, அதனாலதான் இந்த ஃபேஷனை பத்தியும் ஸ்டைலிங்க பத்தியும் நான் நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு என்ன இப்ப க்ரூம் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அவ போல்டா தான் பேசுவா. ஆனா அப்பயும் அந்த பசங்க எல்லாம் அவளோட பாசிட்டிவிட்டியை உடைக்கணுங்கிறதுக்காக திரும்பி புள்ளி பண்ற மாதிரி ரொம்ப க்ளோஸா வருவாங்களா. அப்ப தூரத்துல இருந்து ஒரு சத்தம் வரும், ஒழுங்க மாதிரிதான் தள்ளிப்போ அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹருட்டோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். சரி அவன் மட்டும் தான் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா பக்கத்துல இந்த டக்குமி இருப்பான். அவன் அப்படியே, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவான். ஆனா இப்பயும் அந்த பசங்க அடங்காம, உங்களுக்கு இவளை பத்தி சரியா தெரியாதுடா, போன வருஷம் வரைக்கும் இவ எவ்வளவு கன்றாவியா இருந்தா தெரியுமா அப்படின்ட்டு அவ பழைய போட்டோலாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு அந்த டக்குமியும் ஹருட்டோவும், இதுல எங்களுக்கு எதுவும் அசிங்கமா தெரியவே இல்லையே, இது ரெண்டுலயுமே இருக்கிறது வெறும் யூ மட்டும் தான், மித்தபடி எந்த சேஞ்சஸும் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா. இதனால அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே காண்டாகி டக்குமியும் ஹருட்டோவையும் அடிக்கலான்ட்டு வருவாங்க. ஆனா அவங்க பருப்பு இவங்க 2 பேர்கிட்ட வேகுமா. இவங்க 2 பேரும் அங்க இருந்த புள்ளி பண்ற பசங்க எல்லாத்தையும் நல்லா மொத்தி எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து இந்த பார்ட்டியும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் ஹருட்டோ டக்குமி இவங்க எல்லாம் வெளியே வந்துருவாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் மட்டும் நிம்மதியா இருக்கும். என்னன்னா அவ இத்தனை நாள் அந்த பசங்க பண்ண புள்ளிய மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படிங்கறத போல்டா பேசிருப்பா. இந்த மாதிரி உங்களாலதான் நான் என்னோட லைஃப் ஸ்டைலே மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஸ்கூல் மாறினேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவ சொல்லியிருப்பாள். சோ இதை வெளியே சொன்ன கருத்து தான் நம்ம ஹீரோனோட மனசு கொஞ்சம் இப்ப அமைதியான மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த 2 பசங்களுக்கும் பாஸ்ட்ல நம்ம எந்த மாதிரி இருந்தோம் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சோ இவங்க மதிக்கிறது என்னோட கேரக்டர் மட்டும்தான், என்னோட அழகு கிடையாது அப்படிங்கறது இவ புரிஞ்சுக்குவாளா. அது அவளுக்கு இன்னும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ கரெக்டா நம்ம ஹருட்டோக்கு அந்த சூசி பொண்ணு கால் பண்ணுவாளா. அவ கால் பண்ணி, நீ என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜ்க்கும் வருவியா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்குவா. ஹருட்டோலாம் பெருசா அதை யோசிக்க மாட்டான். அவன் அப்படியே, டக்குமி கூட கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த போன் கான்வர்சேஷனை அந்த டக்குமி நோட் பண்ணிடுவானா. உடனே அவன் மூஞ்சி அப்படியே மாறிடும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த சூசி பொண்ணை தான் காட்டுவாங்க. இத்தனை நாள் வரைக்கும் அவள் லவ் டைரக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கவே மாட்டா. பட் கடைசியா அப்போ ஒரு தடவை எக்ஸ்பிரஸ் பண்ணுவா. என் கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, இப்ப கூட நீ ஊன்னு சொன்னேன்னா நான் என்னோட முடிவை மாத்திக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவா. ஆனா ஹருட்டோக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்காது போல. அவன் அப்படியே அமைதியா இருந்தே அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிடுவான். இதுல அந்த சூசி பொண்ணும் புரிஞ்சுக்குவா. சரி கடைசி வரை
வரைக்கும் நம்மளுக்கு ஹருட்டோ கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா என்ன, இத்தனை நாள் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த காதல் அட்லீஸ்ட் இப்பயான்ட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணேனே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஆனா அப்ப அந்த சூசி போனை வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உன்கிட்ட இருந்து கிடைக்காத லவ் கண்டிப்பா அந்த யூக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்கிறப்ப ஹருட்டோக்கே ஒரு மாதிரி வியடா இருக்கும். என்னது, நான் யூவை லவ் பண்ணுவேனா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஆனா அப்ப அந்த சூசி பொண்ணு டக்குன்ட்டு, இங்க பாரு, உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ, நீ லேட் ஆக்குன அப்புறம் டக்குமி தூக்கிட்டு போயிருமோ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா வார்ன் பண்ணுவா. இந்த ஹருட்டோக்கா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பாப்பான், டக்குமி ஒரு மாதிரி பாப்பான். ஏன்னா அவனுக்குள்ள லவ் இருக்குங்கிறது அவனுக்கே சரியா தெரியல போல. அவன் இந்த சூசி பொண்ணு ஏதோ சும்மா உளறிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவன் போன வச்சிருவான். இப்ப நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்த கெடுத்து இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப திரும்பி அவளுக்கு அந்த பியானோ சத்தம் கேட்கும். இதை கேட்கிறப்பல அவ மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இன்னைக்காண்டதை யாருதான் வாசிக்கிறா அப்படின்னு போய் பாத்தரணும்ட்டு வேகமா அந்த ரூமுக்கு போவா. அங்க போய் பார்த்தா அந்த பியானோவை வாசிக்கிட்டு இருக்கிறது அந்த ஹருட்டோ. இவ பாக்குறத அவனும் நோட் பண்ணிடுவான். அவன் உடனே ஒழுங்கு மரியாதை எங்க பக்கத்துல வா அப்படின்ட்டு மிரட்டி கூப்பிடுவான். அவ அப்படியே அந்த பியானோ பக்கத்துல போய் உட்காந்துட்டு, இல்ல நீங்க வாசிக்கிறது நல்லா இருந்துச்சு, அதனாலதான் அப்படியே மியூசிக்கை ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா சொல்லுங்க, இப்பயே போயிடுறேன் அப்படின்பா. ஆனா அதெல்லாம் ஹருட்டோ காதலே வாங்கிக்க மாட்டான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து அவ கையை அப்படியே மெதுவா பிடிச்சு அந்த பியானோவோட கீஸ்ல வச்சு இப்ப அவ கைய வச்சு அவன் வாசிக்க ஆரம்பிப்பான். அதாவது சார் வந்து அவளுக்கு எப்படி பியானோ வாசிக்கணும்னு சொல்லி கொடுக்கறாராமா. அந்த சாக்குல ஒரு ரொமான்டிக் சீனை அவன் ஓட்டிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி க்ளோஸா வந்து கையை பிடிச்சோனையும் நம்ம ஹீரோனுக்கு மூச்சே வராது. இதுல எங்கிட்ட இருந்து மியூசிக் வருது, அதனால அவளுமே ஒரு மாதிரி தயக்கத்தோடய வாசிக்கிட்டு இருப்பா. ஆனா இவன் க்ளோஸா வர 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 அந்த ஹருட்டோக்கே ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிரும். அதனால அவன் இப்ப அப்படியே சடனா அந்த மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ கேவலமா வாசிக்கிற, இனிமேல் இந்த ஏரியா பக்கத்திலே வராத அப்படின்ட்டு இவ்வளவு நேரம் ரொமான்டிக் மூட்ல இருந்தவ டெரர் மூடுக்கு மாறிடுவான். அதாவது இந்த சீன்லாம் பாக்குறப்ப இந்த ஹருட்டோக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அதுதான் உண்மை. ஆனா இதே இடத்துல இன்னொரு பெரிய விஷயமும் நடந்துரும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸா நின்று மியூசிக் பிளே பண்றத அந்த டக்குமி பாத்துருவான். அவனுக்கு இதை பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சோ இதனால பையன் என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல. இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட போய், நம்ம இனிமேல் இந்த ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கேமை இதோட நிப்பாட்டிக்குவோமா அப்படின்றான். நம்ம ஹீரோனுக்கு இவன் ஏன் திடீர்னு இப்படி வந்து சொல்றான்னு புரியாது. பட் இருந்தாலும் இவன் சொன்ன முடிவை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, நீங்க இத்தனை நாள் வரைக்கும் என் கூட ஃபேக்கா டேட் பண்ணி எனக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துருக்கீங்க, சொல்ல போனா என்ன நீங்க நல்லாவே க்ரூம் பண்ணிருக்கீங்க, அதுக்காக தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவா. ஆனா இவ என்னதான் டக்குமி கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், தனியா அவ ரூமுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் லைட்டா ஃபீல் பண்ணுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த டக்குமியை தான் காட்டுவாங்க. அவன் ஸ்ட்ரைட்டா அந்த ஹருட்டோ கிட்ட போய், இன்னையில இருந்து நானும் யூவும் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, இந்த கேமை நாங்க இதோடய முடிச்சுக்க போறோம் அப்படின்பா. இதை கேட்டோன்னு அந்த ஹருட்டோ அப்படியே, அப்பனா என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானே? இல்ல இல்ல, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஃபர்ஸ்ட் நான் அவ கூட ஜஸ்ட் ஒரு ஃபேக் பாய் ஃப்ரெண்டா மட்டும் தான் நடிச்சேன். நான் கூட அவ என்னோட டைப் இல்லையோன்னு நினைச்சேன். ஆனா அவ கூட பழகத்தான் எனக்கு அவ மேல உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மெயினா சொல்ல போனா, நீ எந்த பொண்ணுங்க கிட்டயும் பேசவே மாட்ட, அவளை மட்டும் எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருப்ப. சோ அவகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் பழக ஆரம்பிச்சேன். ஆனா பழகத்தான் அவ எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணுன்ட்டு எனக்கு புரிஞ்சுச்சு. அதனால இன்னையில இருந்து நான் அவளை சீரியஸா லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன இதை பத்தி நினைக்கிற அப்படின்ட்டு அவன் நம்ம ஹருட்டோ கிட்ட கேட்பான். நம்ம ஹருட்டோ இதுக்கு எதுவும் பெருசா பதில் சொல்ல மாட்டான். ஓ இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா, அவன் சிம்பிளா அவ என்னோடையவ அப்படின்றான். ஆனா அந்த டக்குமையும் விட்டு கொடுக்கற மாதிரி இருக்க மாட்டான். அவன் அப்படின்னா, சரி அவளுக்கு நீ மேட்சா இருப்பியா இல்ல நான் மேட்சா இருப்பானா அப்படின்ட்டு போட்டி போட்டு பாத்திரலாம் அப்படின்ட்டுருவாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறப்பதான் காட்டுவாங்க. அந்த இடத்துக்கு திடீர்னு அந்த ஹருட்டோ வந்து, நீ என்னுடையவதான், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுவான். இவளுக்கு ஒன்னும் புரியாது. அப்படியே டக்குன்ட்டு அவனை தள்ளி விட்டு, உனக்கு என்ன பைத்தியமாடா அப்படின்ட்டு திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா அவன் எதையுமே கண்டுக்காம அவன் வாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு டக்குமி வருவான். அவன் வந்து, நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்பா. நம்ம ஹீரோயின் கூட சரி ஃபேக் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறத பத்தி பேசுறானோ அப்படின்ட்டு நினைப்பா. ஆனா அவன் அப்படியே டக்குன்ட்டு, இனிமேல் நான் உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படல, உன்னோட ரியல் பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அவனும் நம்ம ஹீரோயினை டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுவான். இவளுக்கு ஒன்னும் புரியாது, என்னடா மாறி மாறி வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதே கன்ஃபியூஷனோடய அப்படியே கிளாஸுக்கு வந்து உட்காந்தா, அங்க வழக்கம் போல அந்த ஹருட்டோ பின்னாடி இருந்து அப்படியே நம்ம ஹீரோனோட முடிய பிடிச்சு இழுப்பான். இப்ப அப்படியே அவ காது கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து, நீ நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும்,
உன்னோட ஓனர் நான் மட்டும்தான் அப்படின்ட்டு காதை கடிச்சு வச்சிருவான். இதனால ஒரு செகண்ட்ல அவளுக்கு ஏதோ மாதிரி ஆயிரும். கிளாஸ்ல இருக்கோம் அப்படிங்கறதே மறந்துட்டு டக்குன்ட்டு கத்திடுவா. இதனால எல்லாரோட போக்கஸும் நம்ம ஹீரோயின் மேலதான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லி எல்லாரையும் சமாளிச்சிருவா. கிளாஸ் முடிஞ்சனையும் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போய்கிட்டு இருப்பாளா. ஆனா அவ மைண்ட் பூரா காலையில இந்த 2 பேரும் மாறி மாறி இவளை கிஸ் பண்ணது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குமா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு டக்குமியும் வந்துருவான். அவன் அப்படியே உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நான் கொஞ்ச நேரம் தனியா பேசலாமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த மேக்கப் பொண்ணுக்கு செம சந்தோஷமா இருக்கும். அவ உடனே இதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம், கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வழி அனுப்பிச்சு விடுவா. தனியா வந்து அவன் பேசுறப்ப நம்ம ஹீரோனுக்கு இன்னும் நம்ப முடியாது. இவன் எப்படி நம்மளோட ரியல் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான், இவன் ரேஞ்ச் எங்க நம்ம ரேஞ்ச் எங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலே இருப்பாளா. அப்ப அந்த டக்குமி இங்க பாரு, நான் கிளியரா சொல்லன்ட்டு நினைக்கிறேன், எனக்கு உண்மையிலே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்பா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு இது கனவா இல்ல நிஜமா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா பேசுறது, ஒன்னா நடந்து போறது, இது எல்லாத்தையும் பார்த்து மித்த பொண்ணுங்க லைட்டா பொறாமப்பட ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இது எதையுமே பெருசா எடுத்துக்காம அவ அப்படியே சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருப்பா. வாவ், டக்குமிக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனா இவளோட ஸ்மைல டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னு கரெக்டா அந்த இடத்துக்கு ஹருட்டோ வந்து, என்ன ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க, இந்த டேபிள் எல்லாம் தொடச்சிட்டேனா, அடுத்து உள்ள நிறைய புக் ஷெல்ஃப்ஸ் இருக்கு, அதை போய் தொட அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் உடனே நீ என்னடா எப்ப பார்த்தாலும் என்ன ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ சொல்றதுல இனிமேல் என்னால கேட்க முடியாது அப்படின்ட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாளா. அதுக்கு உடனே அவன் ரொம்ப பக்கத்துல வந்து, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும், நீ என்னுடையவதான் அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்றதுக்கு வேற ஏதாவது பண்ணணுமா என்ன அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வருவான். ஏற்கனவே ஸ்கூல்ல ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே பயந்து போய், ஐயோ சாமி நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாளா. இத வந்து ஒரு 3 பொண்ணுங்க பாத்துருவாங்க. இதே பொண்ணுங்க தான் ஸ்கூல்ல நம்ம டக்குமியும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத பாத்துருப்பாங்க. இப்ப ஹருட்டோவும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத வேற பாத்துருவாங்களா. இதனால அவங்களுக்கு இன்னும் பொறாம கூடிரும். அதுக்கடுத்து அந்த 3 பொண்ணுங்க நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வந்து, நாங்க பார்த்தோம் நீ ரொம்ப டயர்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, சோ உன்னோட டயர்ட்னஸ் எல்லாம் போக்குறதுக்கு நீ எப்படி குளிக்க போவதானே, தயவு செஞ்சு நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணிடாத, அதுல ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ மேல இருக்கிற பாய்ஸ் பாத்ரூம் யூஸ் பண்ணு, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அது நம்மளுக்கு தான் யூசேஜுக்கு இருக்கு, சோ எந்த பாய்ஸ் அங்க வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோயினும் அது உண்மைன்னு நினைச்சிட்டு பாய்ஸ் பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு போயிருவா. ஆனா அவ உள்ள போன கடுத்து இந்த 3 பொண்ணுங்களும் அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டு, அவளுக்கு வேணும் ஸ்கூல்லயே மோஸ்ட் ஹேண்ட்ஸமான பசங்க அந்த 2 பேரும் தான், அவங்களே இவ பின்னாடி சுத்த விடுறாளா, இவளுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான் அப்படின்ட்டு சிரிச்சுக்குவாங்க. இந்த பொண்ணுங்களோட பிளான பத்தி தெரியாம நம்ம ஹீரோயின் உள்ள ரிலாக்ஸா குளிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ யாரோ இந்த பாத்ரூம்குள்ள வர மாதிரி தெரியும். இவளும் எதர்ச்சியா யார் அந்த பையன் அப்படின்னு எட்டி பார்த்தா அங்க இப்ப அந்த ஹருட்டோ குளிக்கிறதுக்காக உள்ள வந்திருப்பான். இவனை பார்த்தனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துரும். ஐயோ இவன் என்ன இந்நேரத்துல இங்க பண்றான் அப்படின்ட்டு. அதனால அவன் அங்க இருக்காங்கிறது ஹருட்டோக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அப்படியே மூச்சு அடக்கிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சிருப்பா. ஆனா ஒளிஞ்சிருக்கிறவ ஒண்ணும் சாதாரணமா ஒளிஞ்சிருக்க மாட்டா. அப்படியே அந்த ஹருட்டோ குளிக்கிற அழகெல்லாம் சைட் அடிச்சுக்கிட்டு தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அவளால எவ்வளவு நேரம் தான் மூச்சு அடக்கிட்டே உட்காந்துருக்க முடியும். அதனால அப்பப்ப அந்த வாட்டர் டப்ல இருந்து வெளியே வருவாளா. அப்போ கரெக்டா அவ ஹருட்டோ கண்ணுல மாட்டிடுவா. இவளை பார்த்தனே ஹருட்டோக்கே ஒரு மாதிரி பயமாயிரும். ஏய் நீ என்னடி இந்த பாத்ரூம்ல பண்ற அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனுக்கு இப்ப என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. எதுனாலும் நம்ம வெளியே வச்சு பேசிக்கலாம், நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளியேறலான்ட்டு பாப்பாளா. அப்பன்னு பார்த்து புதுசா வேற யாரோ இந்த பாத்ரூம்குள்ள வர மாதிரி தெரியும். யாருன்னு பார்த்தா அந்த டக்குமி. போச்சு, முதமா சோழி முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறப்ப கரெக்டா அந்த ஹருட்டோ அவனோட பாத் டப்ல இருந்து எந்திரிச்சு இங்க ஹீரோனோட பாத் டப்க்கு வந்து அவளை அப்படியே மறைச்சு உட்காந்துக்குவான். அதனால இந்த டக்குமிக்கு பெருசா நம்ம ஹீரோயின் இந்த தண்ணிக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அவன் அப்படியே கேஷுவலா ஹருட்டோ கிட்ட பேசிட்டு குளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அவன் போன உடனே நம்ம ஹீரோயினும் இங்க இருந்து இடத்த காலி பண்ணலாம்னு நினைக்கிறப்ப இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள அப்படியே ஒளிஞ்சிருந்தனாலயோ என்னமோ தெரியல, அவளுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஆகி தண்ணிக்குள்ளே திரும்பி விழுந்துருவா. இதுவே அந்த பாத்ரூம்க்கு வெளியே தான் காட்டுவாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் ஈகரா வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உள்ள ஏதோ ஒரு பையன் போனா அவ்வளவுதான், இனிமேல் அந்த யூவோட மானம் கப்பல் ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்ப வெளியே பாத்ரூம்ல இருந்து நம்ம ஹருட்டோ நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வருவான். ஏன்னா அவதான் தண்ணிக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாளே. ஆனா இதை பார்த்தனையும் அந்த 3 பொண்ணுங்களும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நிப்பாங்க. தன்னோட பிளான் எல்லாம் இப்படி பேக் ஃபயர் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எந்திரிப்பாளா. எந்திரிச்சு அவளுக்கு எங்க இருக்கோன்னு கூட தெரியாது.
அப்பதான் அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கத அவ பாப்பா. இது யாரோட ஷர்ட் அப்படின்ட்டு அவ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கப்பயே பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வரும். யாருன்னு பார்த்தா அந்த ஹருட்டோ நின்னுக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே இவ ஒரே ஒரு கத்து தான் கத்துவா. டேய் நீ என்னடா ஏ ரூம்ல பண்ற? அது மட்டும் இல்லாம என் ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு, நீ தான் மாத்தி விட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த ஹருட்டோ தான் கொஞ்சம் ரகடான ஆளாச்சே. அவன் அப்படியே அதெல்லாம் அங்க பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதனால அதை பத்தி நீ ஒண்ணும் பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சிருவான். ஆனா என்னதான் இத அவன் ரகடா சொன்னாலும் அவனுமே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கடுத்து திரும்பி அந்த 3 பொண்ணுங்களை தான் காட்டுவாங்க. அவங்க அப்படியே சோகமா நடந்து வருவாங்களா, சே நம்ம பிளான் இப்படி சொதப்பிக்கிச்சே அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹருட்டோ வந்து நீங்க என்ன வேலை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் அப்படின்ட்டு வார்ன் பண்ணி விட்டுருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே ஹருட்டோ அவளை தூக்கிட்டு வந்தது, ஒரே பாத் டப்ல ஒன்னா இருந்தது, இதெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு அவளுக்கு ஹருட்டோ பியானோ வாசிக்கிறது கேட்கும். உடனே அவ என்னது இந்த ரகடான ஆளுக்கு இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான மியூசிக் வாசிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து, என்ன ஹருட்டோவோட மியூசிக்கை கேட்டு ஆச்சரியப்பட்டு போய் உட்காந்துருக்கியா? ஹருட்டோ பார்க்க தான் ரகடான ஆள் மாதிரி தெரியுமா, ஆனா உண்மையிலே அவன் ஒரு சாஃப்டான ஆள் தெரியுமா? என்ன அவன் மித்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான், ஆனா யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா என்னவே நிறைய பேர் புள்ளி பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி பர்சன் கிட்ட இருந்து அவன் தான் என்ன காப்பாத்திருக்கான். அதே மாதிரி இந்த ஹருட்டோ அவ்வளவா அவனோட எமோஷன்ஸ்லாம் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டான். ஆனா அவனோட மியூசிக்கை நீ உன்னிச்சு கவனிச்சேன்னா உனக்கு தெரியும், அதுல எக்கச்சக்க எமோஷன்ஸ் கொட்டி கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸ்மேட் ஹருட்டோவை பத்தி நிறைய நல்ல விஷயங்களா சொல்லிட்டே போவான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஹருட்டோ மேல இருந்த அப்படியே ஐடியாலஜியே மொத்தமா மாற ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இவங்க ஹாஸ்டலுக்கு அந்த மேக்கோ பொண்ணு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வருவாளா. அப்ப நம்ம ஹீரோயினோட ரூம்ல புதுசா ஏதோ ஒரு பையனோட ஷர்ட் தொங்குற மாதிரி அவ பாப்பா. அதை பார்த்து அந்த மேக்கோ பொண்ணு இது என்ன ஏதோ ஒரு பையனோடது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஆச்சரியமா கேட்பா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாதா. அவ அப்படியே அந்த ஷர்ட் பக்கத்திலே போய் தயங்கி நின்னுக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த மேக்கோ பொண்ணு இந்த ஷர்ட்டை பார்த்து தப்பா புரிஞ்சுக்குவா. இது உன்னோட ஆள் டக்குமியோட தானே அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹருட்டோக்கும் இவளுக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பத்தி சரி நம்ம ஃப்ரெண்டு கிட்டையான்ட்டு ஒரு தீர்வு கேட்போம் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை பத்தி சொல்லலான்ட்டு வருவா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட மித்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இப்ப மேய்கோ இங்க வந்திருக்கிறனால வாங்க வெளியே போய் ஒன்னா பாஸ்கெட் பால் விளாடலாம் அப்படின்ட்டு வெளியே போயிருவாங்க. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா ஜாலியா பாஸ்கெட் பால் விளாண்டுகிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம மேய்கோ தான் பெஸ்ட் பிளேயரா இருப்பா. இதனால அந்த மித்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஐயோ உன்னை தோக்கடிக்கவே முடியாதா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்த இப்ப ஹருட்டோ கிராஸ் பண்ணி போவான். அவனை பார்த்தோன்னே அந்த கிளாஸ்மேட் ஹருட்டோ நம்ம ஒரு மேட்ச் போடக்கூடாது அப்படின்ட்டு அவனையும் விளையாடுறதுக்கு கூப்பிடுவான். அதனால இப்ப அந்த ஹருட்டோவும் மேய்கோவும் தான் 1-on-1 மேட்ச் விளையாண்டுகிட்டு இருப்பாங்களா. இதுல ஆப்வியஸா அந்த ஹருட்டோ தான் ஜெயிப்பான். இதனால மித்த பசங்க எல்லாம் அப்படியே ஜாலியா வைப் ஆகிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் சரி மேய்கோ ஏதோ ஃபீல் பண்ண போறா அப்படின்னு நினைச்சு கன்சோல் பண்ணலான்ட்டு பக்கத்துல போனா அப்ப அந்த மேய்கோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் ஹருட்டோ கிட்ட தோத்து போனது ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அவன் என்ன தோக்கடிச்சிட்டான்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா பேசுவா. இவன் என்ன புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறப்ப கரெக்டா அந்த டக்குமியும் இந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் வந்து என்னடா நீயும் நானும் ஒரு மேட்ச் போட்டு பாப்போமா அப்படின்ட்டு இப்ப ஹருட்டோவை மேட்சுக்கு கூப்பிடுவான். அதனால இப்ப ஹருட்டோவும் டக்குமியும் 1-on-1 மேட்ச்ல ஆடுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எப்ப பாஸ்கெட் பால் விளையாண்டாலுமே பெட்டுக்குன்னு சொல்லி எதனா வைப்பாங்க போல. இந்த வட அந்த டக்குமி சரி பெட்டா என்னடா வைக்கலாம் அப்படின்னு கேக்குறப்ப ஹருட்டோ அப்படியே நம்ம ஹீரோயினை பாப்பான். அதாவது நம்ம ஹீரோயினை பெட்டா வச்சு இவங்க 2 பேரும் இப்ப மேட்ச்ல ஆட போறாங்க போல. ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோயின் டக்குமி தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவ டக்குமிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த மேக்கோவை பார்த்தா அவ ஹருட்டோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி தான் இருக்கும். இப்ப அந்த மேட்சை தான் காட்டுவாங்க. 2 பேருமே செமையா விளையாடுவாங்க. சொல்ல போனா ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருப்பாங்க. பேலன்ஸ்னு ஒரே ஒரு பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆஃப் தி கேம். இதுவே இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா இந்த மேக்கோ பொண்ணுக்கு ஹருட்டோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. அந்த மேக்கோவும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே ஒத்துக்குவா. ஆமா எனக்கு ஒரு 1.5 வருஷமாவே ஹருட்டோவை கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா போன வருஷம் நாங்க ஸ்விம்மிங் கிளாஸ்ல இருக்கிறப்ப திடீர்னு என் கால் பிடிச்சுக்கிட்டு நான் தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிக்கிட்டு இருந்தேன். போச்சு என் லைஃபே முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த டைம் ஹருட்டோ தான் என்ன காப்பாத்தினா. சோ அப்ப இருந்து எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு இவ லவ் ஸ்டோரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை கேட்டோனையும் நம்ம ஹீரோன் எதை பத்தி யோசிக்காம வாவ் சூப்பர் அப்பனா உன்னோட ஒன் சைடு லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. அதுக்கு அப்படியே அந்த மெய்கோ ஏன் லவ் ஸ்டோரியா இருக்கட்டும் உனக்கும் டக்குமிக்கும் எப்படி போகுது அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோனோட மைண்டுக்குள்ள இப்ப வரது எல்லாமே ஹருட்டோ மட்டும் தான். அதனால நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி குழம்பி போய் தான் இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த மேட்ச்
மேட்சும் முடிஞ்சிருமா. அந்த மேட்சோட வின்னர் அந்த ஹருட்டோ தான். ஆனா என்னதான் அவன் மேட்ச்ல ஜெயிச்சிருந்தாலும் அந்த டக்குமி இப்ப அப்படியே பக்கத்துல வந்து, இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சிட்டேங்கிறதுக்காக யூவெல்லாம் நான் உன்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சரி ஓகே, நடக்கிறது என்னன்ட்டு போற போக்குல பாக்கலாம் அப்படின்ட்டு ஹருட்டோவும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதாவது நம்ம ஹீரோயின்னால இவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குதான், பட் அதனால இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எக்காரணத்து கொண்டு அஃபெக்ட் ஆகவே இல்லை. அது எப்பயும் போல நார்மலா தான் இருக்கு. அதுக்கடுத்து இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப வெளியே மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிரும். இதனால மேய்க்கவும் அதே ஹாஸ்டல்ல இருப்பா. இதுல அப்பன்னு பார்த்து ரொம்ப இடி வேற இடிக்க ஆரம்பிக்குமா. நம்ம ஹீரோயின் லைட்டா பயப்படுற மாதிரி தெரியும். இதை நோட் பண்ண அந்த டக்குமி அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா அவ கையை பிடிச்சுக்கிட்டு, நீ கவலைப்படாத, நான் பக்கத்துல இருந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்வீட்டா பேசுவான். நம்ம ஹீரோயினும் அதை அப்போஸ் எல்லாம் பண்ண மாட்டா. ஏன்னா அவளுக்குமே டக்குமி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் லவ்லி டவுலியா இருக்கிறது அந்த கரண்ட்டுக்கு பொறுக்காது போல. அப்பன்னு பார்த்து கரெக்டா கரண்ட்டும் கட் ஆயிரும். இதனால நம்ம ஹீரோனுக்கு இன்னும் பயம் கூடிருமா. அப்போ அந்த கிளாஸ்மேட்ஸ்ல ஒரு 2 பசங்க நாங்க போய் ஜெனரேட்டர் ஆன் பண்றோம் அப்படின்ட்டு அவங்க தனியா போயிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறதுனால, சரி நான் போய் இப்போதைக்கு பிளாஷ் லைட் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு மேய்கோவும் அந்த டக்குமியும் ஒன்னா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. சோ இப்ப அந்த ரூம்லயே தனியா இருக்கிறது ஹருட்டோவும் நம்ம ஹீரோயின் மட்டும் தான். அவன் இப்ப டக்குன்ட்டு வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி, ஏய் நீ என்னுடையவ, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் கையை பிடிச்சிட்டு ஏன் முன்னாடியே உட்காந்துருப்ப அப்படின்ட்டு இப்ப நடந்த சம்பவத்தை பத்தி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. ஏன்னா இவன் அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணிருப்பான். ஆனா இவன் என்னோடையவன் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து, இவன் தான் 3 மாசத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பான்ல என்னோட அடிமையா இருக்கணும் அப்படின்ட்டு, அதைத்தான் இவன் மீன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவ புரிஞ்சுக்குவா. ஏன்னா அந்த ஹருட்டோவுமே ஒரிஜினலா அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத இன்னும் யார்கிட்டயும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கவே மாட்டான். அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரத்திலேயே பிளாஷ் லைட் எடுக்க போன அந்த டக்குமி அந்த இடத்துக்கு வந்துருவானா. அதனால இந்த ஹருட்டோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன் இடத்துல போய் உட்காந்துக்குவான். அடுத்தபடியே கரண்ட்டும் வந்துரும். பட் நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரி டல்லா இருக்குமா. இத பார்த்த டக்குமி, ஏய் உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு க்ளோஸா வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்பதான் அவ கழுத்துக்கிட்ட ஏதோ டார்க்கா இருக்கிற மாதிரி அவன் பாப்பான். இத பார்த்தனுமே அவனுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வரும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அவளோட ரூமுக்கு வந்துருவாளா. வந்தக்கடுத்து அவளுமே கண்ணாடியில அவ கழுத்தை தான் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பா. என்னன்னா அது ஒரு லவ் பைட் போல. இந்த வேலையை பார்த்தது அந்த ஹருட்டோ தான். கரண்ட் போனப்ப பொசசிவ்னஸ்னால நீ என்னோடையவதான் அப்படின்ட்டு நான் ப்ரூவ் பண்ணணும்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்படிப்பட்ட ஒரு பைட் மார்க் அவன் கொடுத்துருப்பான். ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரி குழம்பி போயிருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் மேய்கோ லவ் சக்சஸ் ஆகணும்ட்டு அவகிட்ட நான் சொன்னேன். ஆனா இன்னொரு பக்கம் என்னையே அறியாம எனக்கு ஹருட்டோ மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப அவங்க எல்லாருமே இந்த வீக்கெண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போலான்ட்டு பிளான் போடுவாங்களா. ஆனா அதுல 2 பேரால மட்டும் வர முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் வேற வாங்கி வச்சிருப்பாங்க. சோ இதனால நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணுவா. அவ ஃப்ரெண்டு மேய்கோவையும் ஹருட்டோவையும் எப்படியான்ட்டு ஒண்ணு சேர்த்தரணும்ட்டு, நம்ம ஏன் பேசாம ஹருட்டோவை அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மித்த எல்லாருக்கும் ஒரு ஐடியாவை கொடுப்பா. அதனால அவங்க கேங்ல இருந்த அந்த பையனும் ஒரு மாதிரி தயங்கி போய் ஹருட்டோவை கூப்பிடுவான். ஹருட்டோவும் சரின்றுவான். அப்படியே அந்த வீக்கெண்டு எல்லாரும் சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவாங்களா. ஆனா அந்த கேங்கோட ஹருட்டோ பிளஸ் டக்குமி இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்படி இவங்க எல்லாரும் ஒன்னா டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோனோட கிளாஸ்மேட் அந்த பையன் அப்படியே, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, அங்க இருக்கிற ஜெயின்ட்வில்ல நம்ம கரெக்டா டாப் வரைக்கும் போனக்கு அடுத்து நம்மளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட நம்ம லவ்வ சொன்னோம்னா அந்த லவ் கண்டிப்பா சக்சஸ் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸ்மேட் சொல்லிக்கிட்டு இருப்பான். இத வந்து மித்த 4 பேருமே ஒரு மாதிரி நோட் பண்ணிக்குவாங்க. அதாவது டக்குமி நம்ம ஹீரோயின் கிட்ட பண்ணணும்னு நினைப்பான். அந்த மேய்கோ பொண்ணு ஹருட்டோ கிட்ட பண்ணணும்னு நினைப்பா. சோ இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டே தான் எல்லாருமே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவாங்க. சரி அங்க போய் ஜோடியா சுத்துவாங்கன்னு பார்த்தா கேர்ள்ஸ் எல்லாம் தனியா ஒரு டீமா, பாய்ஸ் எல்லாம் தனியா ஒரு டீமா ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு ரைட் போலாம் அப்படின்ட்டு பிளான் போடுவாங்க. அப்ப அந்த ரைடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோனுக்கு லைட்டா குளிர்ற மாதிரி இருக்குமா. உடனே பக்கத்துல இருந்த டக்குமி அவ கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவனோட கோட் பாக்கெட்டுக்குள்ள அப்படியே விராப் பண்ணி வச்சுக்குவான். அதாவது ஃப்ரெண்டோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு நம்ம ஹீரோன் இங்க வந்து அவ ரொம்ப லவ்லி டவுலியா இருக்கா. ஆனா இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறது பார்க்க நம்ம ஹருட்டோக்கு லைட்டா கடுப்பாகும். அதுக்கடுத்து இப்ப பரவாயில்லாம நிறைய ரைடு போயிட்டு சும்மா ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த மேய்கோ கிட்ட போய், இன்னும் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாண்டு ஒரு சாக்க பிடிச்சு நீ தனியா ஹருட்டோ கூட ரைடு போய் உன்னோட லவ்வ சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவ அவளோட ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுவா. கூட அந்த மேய்கோ லைட்டா தயங்குவா. ஆனா நம்ம ஹீரோயின் தான் அப்படியே ரொம்ப பாசிட்டிவிட்டியா பேசி அவளை அனுப்பிச்சு விடுவாளா. இன்னொரு பக்கம் அந்த ஹருட்டோவை தான் காட்டுவாங்க. அவன் மித்த பசங்க கூட அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே டக்குமிக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருவா. மேய்கோ வந்து ஹருட்டோ கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறா. சோ நீங்க எல்லாரும் எப்படியாண்டு அங்க இருந்து கலந்துக்கோங்க அப்படின்ட்டு. அதனால டக்குமியும் ஹருட்டோவை மட்டும் அந்த
அந்த இடத்துல விட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க மெய்கோ வந்து, ஹருட்டோ நீ ஃப்ரீயா இருந்தேன்னா நம்ம ஏன் அந்த ஜெயிண்ட் வீல் ரைடுக்கு போக கூடாது அப்படின்ட்டு கூப்பிடுவான். சரி ஹருட்டோ வேணான்னு சொல்லிடுவான்னு பார்த்தா அவன் ஓகே போலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். இப்படி நடந்த உடனே டக்குமிக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். உன்னோட ஃப்ரெண்டோட லவ் சக்சஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன்ட்டு. ஆனா இந்த பிளானை ரெடி பண்ணி கொடுத்த நம்ம ஹீரோனோட மூஞ்சில இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம் எல்லாம் குறையற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சும்மா தானே இருக்கும், நம்ம 2 பேரும் ஒரு வாக் போலான்னு சொல்லி டக்குமி நம்ம ஹீரோயினை சும்மா அப்படி நடத்தி கூட்டு போய்கிட்டு இருப்பானா. இது அவ ஹீல்ஸ் போட்டு நடக்கிறனால அவ கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும். இதை புரிஞ்சுட்டு அந்த டக்குமி இப்ப அப்படியே ரொம்ப கேரிங்கா நம்ம ஹீரோனுக்கு அப்படி கால் எல்லாம் பிடிச்சு விட்டு 2-3 பேண்டேஜும் அப்படியே ஒட்டி விட்டுருவான். இதுக்கடுத்து அவளுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது இந்த டக்குமி வந்து ஒரு பக்காவான பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல். இவன் இவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிறது வந்து நம்ம ஹீரோனுக்கு பிடிக்கும். இந்த டக்குமிக்குமே நம்ம ஹீரோயின் இப்ப ஒரிஜினலா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அதனால அவனும் எதை பத்தி யோசிக்காம அப்படியே நம்ம ஹீரோயினை டைட்டா ஹேக் பண்ணிக்குவான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் பாய் ஃப்ரெண்டா கிடைச்சா நல்லா இருக்கும், ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனாலும் அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சொல்ல முடியாத வலியும் கூடவே சேர்ந்து இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே நைட்டு ஆயிருமா. சரி நான் போய் மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்ட்டு டக்குமி தனியா போவான். அவன் போன உடனே அந்த இடத்துக்கு இப்ப ஹருட்டோ மட்டும் வருவான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் கையை அப்படியே வேகமா பிடிச்சு எங்கேயோ தரன்னு இழுத்துட்டு போவான். என்ன எங்கடா இழுத்துட்டு போற அப்படிங்கிற மாதிரி அவளும் கத்துவா. அதெல்லாம் அவன் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டான். இப்ப வேகமா அந்த ஜெயிண்ட் வீல் ரைடுக்கு போய் அப்படியே டாப்புக்கு போன கடுத்து நம்ம ஹீரோயினை டக்குன்ட்டு கிஸ் பண்ணிடுவான். இதுவே இப்ப கீழே தான் காட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தேடி போன அந்த டக்குமி திரும்பி அதே இடத்துக்கு வந்துருவானா. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. இவ எங்கடா போனா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே அந்த இடத்துக்கு இப்ப மெய்கோ வந்துருவா. அவ தனியா தான் இருக்கா, அவ கூட ஹருட்டோ இல்ல அப்படின்ட்டு இந்த டக்குமிக்கு தெரிஞ்ச உடனே ஓகே இங்க வேற ஏதோ ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவன் லைட்டா புரிஞ்சுக்குவான். அதுக்கடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு ஹருட்டோவும் நம்ம ஹீரோயினும் அந்த மீட்டிங் பிளேஸ்க்கு வருவாங்களா. இவங்க 2 பேரும் ஒன்னா வரத பார்த்தனையும் அந்த மெய்கோ பொண்ணுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், டக்குமிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப நடந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, அது ஒண்ணும் இல்ல நான் வழி தெரியாம எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன், நல்ல வேலை ஹருட்டோ என்ன பார்த்து இங்க கரெக்டா கூட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு அவ சமாளிச்சிருவா. பட் இருந்தாலும் இந்த டக்குமிக்கும் மெய்கோவுக்கும் ஏதோ ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்குமா. இதுவே நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளால அவ ஃப்ரெண்டு மெய்கோவை நேருக்கு நேரா பார்க்க கூட முடியாது. அந்த மாதிரி ஏதோ கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா. அதுக்கடுத்து ஹாஸ்டலுக்கு வந்த கடுத்தும் நம்ம ஹீரோனோட மனசு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கும். நான் ஏன் அவன் கிஸ் பண்ணப்ப அவனை தடுக்கவே இல்லை, இப்படி நான் நடந்துக்கிறது என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ற துரோகமோ அப்படிங்கிற மாதிரி பல விதமா அவ யோசிச்சுக்கிட்டே இருப்பா. இவதான் இப்படி குழப்பத்துல இருக்கான்னு பார்த்தா அங்க இப்போ டக்குமியை தான் காட்டுவாங்க. அவன் என்ன யோசித்தான்னு தெரியல, தூங்கிக்கிட்டு இருக்க ஹருட்டோ கிட்ட அப்படியே போய் இங்க பாருடா, ஒன்ன மட்டும் யூ டேட் பண்ண ஆரம்பிச்சானா அதுக்கடுத்து நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அதே இடத்துல கட் ஆயிரும் அப்படின்பா. இவன் இப்படி சொன்ன ஒண்ணுமே ஹருட்டோவுக்கு இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகி இருப்பாங்கல்ல, அதுதான் மைண்டுக்கு ஞாபகம் வரும். சோ பாவம் இப்ப ஹருட்டோவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல லவ்வா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போய் இருக்கிறனால பேசாம போய் கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லா பியானோ வாசிக்கலாம் அப்படின்ட்டு அங்க போவாளா. ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வாசிக்கலான்ட்டு இவ கையை எடுக்கிறப்ப திடீர்னு ஒரு கை வந்து இவ கையை பிடிக்கும். யாருன்னு பார்த்தா ஹருட்டோ. வழக்கம் போல அவன் க்ளோஸா வந்து நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு அப்படியே மியூசிக் பிளே பண்ண ஆரம்பிப்பான். ஆனா கடைசியா இந்த மியூசிக்கை பிளே பண்ணி முடிக்கிறப்ப ஹருட்டோ அப்படியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம், இதுக்கடுத்து நீ என்னோட அடிமையா இருக்கணும்ட்டு எந்த ஒரு அவசியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது. ஏன்னா அவன் 3 மாசம் வரைக்கும் நீ என்னோட அடிமையா இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லியிருப்பான். அதனால நம்ம ஹீரோனும் என்ன இது திடீர் மாற்றம் அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம, அது ஒண்ணும் இல்ல உன் கூட விளாண்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு அதனாலதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிருவா. அவ இப்ப அவன் மனசுக்குள்ள யோசித்துக்குவா, நான் எப்படி பார்த்தா இந்த விஷயத்துக்கு நம்ம சந்தோஷம் தானே படணும், நம்மே ஒரு மாதிரி கவலையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை பத்தி யோசித்து அடுத்த அழுகவே ஆரம்பிச்சிருவா. அடுத்த நாள் கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் செம ஹாப்பியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹருட்டோவும் நம்ம ஹீரோயின் மட்டும்தான் ஏதோ வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி அவ்வளவு அமைதியா இருப்பாங்க. இதை வந்து அந்த மெய்கோவும் நோட் பண்ணிடுவா. அதுக்கடுத்து இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே ஃப்ரீ டைம்ல நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக டக்குமி அந்த இடத்துக்கு வருவானா. அவன் ஆப்போசிட்ல வரது கூட தெரியாம நம்ம ஹீரோயின் எதையோ பத்தி யோசிச்சுட்டே நடந்துட்டு போய்கிட்டு இருப்பா. அப்புறம் டக்குமி தான் அவளை ஸ்டாப் பண்ணி, உனக்கு என்னாச்சு, ஏதோ ஒரு யோசனையோட இருக்க. ஓ அதுவா, அது ஒண்ணும் இல்ல, என்னோட வாழ்க்கையில எனக்கு ஃப்ரீ
ஃப்ரீடம் திரும்பி கிடைச்சிருச்சு. ஏன்னா ஹருட்டோ இனிமேல் நான் அவனோட அடிமையா இருக்க தேவையில்லன்னு சொல்லிட்டான். பட் ஆனா அவங்களோட கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 2-3 வாரம் இருக்கே, அதுக்குள்ள அவன் உன்னை எப்படி விட்டான் அதெல்லாம் எனக்கு தெரியல. அட் லாஸ்ட் அவன் என்ன விட்டுட்டான்ல, எனக்கு அதுவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பா. ஆனா இது அந்த டக்குமி நல்லாவே புரிஞ்சுக்குவான். அதுக்கடுத்து இப்படியே ஒரு 4-5 நாள் ஓடிரும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் ஹருட்டோவுக்கும் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த பெருசா இழந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க 2 பேருக்கும் இப்ப மைண்ட் பூரா இவங்க ஒன்னா பியானோ வாசித்தது, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அது மட்டும்தான் மைண்டுக்கு வந்துட்டு போகும். சோ இந்த மாதிரி நம்ம உடஞ்சு போய் இருக்க கூடாது, இதுக்கு ஏதாண்டு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்ட்டு நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா போய் இப்ப மெய்கோ கிட்ட தான் பேச போவா. என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஹருட்டோவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுவா. இதை கேட்டுனே அந்த மெய்கோக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. அப்ப நம்ம ஹீரோயின், எனக்கு எப்ப இருந்து அவனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல, ஆனா நேத்து தான் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு. என் கூட அவன் பேசாம என்னை சுத்தி அவன் இல்லாம இருந்தா எனக்கு அன்னைக்கு நாளே ஒழுங்கா போக மாட்டேங்குது. அப்பதான் அவன் மேல நான் வச்சிருக்கிறது லவ் அப்படிங்கறது எனக்கு புரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அவ ஃப்ரெண்டு கிட்ட அவ சொல்லுவான். ஆனா இப்பயும் அந்த மெய்கோ எதுவுமே பேசாம அமைதியாவே இருப்பாளா. அதனால நம்ம ஹீரோன் அப்படி ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு, எனக்கு புரியுது இது என்னோட ஃப்ரெண்டுக்கு பண்ற துரோகம், ஏன்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்ச கடுத்தும் நான் என்னையே அறியாம ஹருட்டோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஃப்ரெண்டு நீ, இன்னொரு பக்கம் நான் உண்மையிலேயே என் மனசுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ண ஹருட்டோ. இவங்க 2 பேருமே நான் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப சாரி கேட்கறத தவிர்த்து வேற எதுவும் பண்ணணும்னு தோணல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சாரி கேட்டுக்கிட்டு இருப்பா. பட் ஆனா இந்த மெய்கோ கொஞ்சம் நல்ல பொண்ணு போல. அவ உடனே, நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம சாரி கேட்கிற, எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நான் மட்டும்தான் அவனை விரும்பணும், வேற யாரும் அவனை விரும்ப கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா என்ன, அதுக்குன்ட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் அப்படியே விட்டு கொடுத்துருவேன்லாம் சொல்ல வரல. உன்னோட லவ் நீ எக்ஸ்பிரஸ் பண்ண போற, என்னோட லவ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். கடைசியில அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவன் அவங்கள சூஸ் பண்ண போறான். இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்படுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லையே. சோ நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல விதமா பேசுவா. இவ இப்படி சொன்னக்கடுத்துதான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வரும். எங்க லவ்னால தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிருப்பா. இப்ப இவளே இப்படி சொன்னனையும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் மேக்காவை ஹக் பண்ணிக்குவா. சோ இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவாயிருச்சு. இதுவே இன்னொரு பக்கம் ஹருட்டோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருப்பானா. இப்ப அவன் என்ன யோசித்தான்னு தெரியல. டக்குன்னு அப்படியே டக்குமி கிட்ட போய், இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே முடிவு, நம்ம ஒரு மேட்ச் போட்டு பாத்துக்குவோம் அப்படின்ட்டு பாஸ்கெட் பாலை தூக்கி போடுவான். இவங்க தான் ஏதாட்டு ஒரு மேட்ச் போட்டாவே பெட்டுன்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்களே, இந்த வட்டமும் ஆப்வியஸா நம்ம ஹீரோயினை தான் பெட்டா வைப்பாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப, டே நீங்க 2 பேரும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அப்ப அந்த டக்குமி என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் அப்படியே ஹருட்டோ கிட்ட, சரி அவ உன்னோட அடிமையா இருக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கே, அதுக்குள்ள நீ எதுக்கு அவளை ஃப்ரீயா விட்ட, நீங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறனால உங்களுக்குள்ள எது லவ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் ஹர்ட் ஆயிருவேன்னு சொல்லி வழக்கம் போல எல்லா விஷயத்திலயும் விட்டு கொடுக்குற மாதிரி இதிலேயே விட்டு கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த டக்குமி கேட்பான். அதுக்கு அந்த ஹருட்டோவும் புரியாத மாதிரி, நான் எப்படா உனக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன், ஓ உனக்கு எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணுமா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சின்ன வயசுலயே உனக்கும் எனக்கும் ஒரே பொண்ணை பிடிக்கும், இத்தனைக்கும் அப்ப நம்ம கிண்டர் கார்டன்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா அப்ப கூட நான் ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்ட்டு நீ அந்த பொண்ணு கிட்ட பேசுறது நிப்பாட்டின, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, இது சின்ன வயசோட நிக்கல, கடைசியா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூசி, எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, ஆனா இந்த விஷயத்தினால எங்க நான் ஹர்ட் ஆயிருவணும்னு சொல்லி நீ அந்த மேட்டரையும் அப்படியே டீல்லே விட்டுட்ட, இதெல்லாம் நீ நான் ஹர்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காகவா செஞ்ச, ஆனா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, நீ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து என்ன ஜெயிக்க வைக்கிறதா நீ நினைச்ச பாத்தியா, அதுதான் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் புதுசா சில விஷயங்களை சொல்லுவான். இதெல்லாம் கேட்கிறப்ப ஹருட்டோக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. ஏன்னா அவன் உண்மையிலேயே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் பெஸ்டா கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பான். ஆனா இதெல்லாம் மைண்ட்ல வச்ச அந்த டக்குமி ஸ்டார்டிங்ல இந்த ஹருட்டோவுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருப்பான். அதனால விளையாட்டுத்தனமா அவனுக்கு பிடிச்ச ஒரு பொருளை அவன் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு நம்மளோடதாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஹீரோயின் கூட பழக ஆரம்பிச்சிருப்பான். பட் போக போக இந்த டக்குமிக்கே நம்ம ஹீரோயினை உண்மையிலே பிடிக்க ஆரம்பிச்சிரும். சரி இப்பயான்ட்டு நீயும் நானும் ரியலா ஒரு பொண்ணுக்காக சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ அப்பயும் எனக்காக விட்டு கொடுக்கணுங்கிறதானே யோசிக்கிற, அப்படி பார்த்தா உன்னை விட நான் தான் அவன் மேல அதிக லவ் வச்சிருக்கேன் அப்படி இப்படின்ட்டுலாம் ஹருட்டோவை ட்ரிகர் பண்ற மாதிரி அவன் பேசுவானா. ஸ்டார்டிங்ல கூட ஹருட்டோ பொறுமையா தான் இருப்பான். பட் ஆனா இவன் நம்ம ஹீரோயின் மேல வச்சிருக்க லவ் வந்து அந்த அளவுக்கு பெருசு இல்லைன்னு சொன்ன உடனே ஹருட்டோக்கு இப்ப கோவம் வந்துரும். அதனால அப்படியே, உனக்கு என்னடா ரியலா 1-on-1 போடணும் அவ்வளவுதானே, சரிடா இந்த வட்டம் நான் உனக்கு விட்டு கொடுக்கணுங்கிற ஐடியாலே இல்ல, நீ சொன்ன மாதிரியே இப்ப இந்த மேட்ச் நம்ம வச்சுக்குவோம், இதுல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த யூ எனக்கு தான், அதுல எந்த மாற்றமுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் ஒரு பொண்ணோட மனசை பாஸ்கெட் பால் வச்சாட முடிவு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் கொஞ்சம் இருந்துச்சு.
ஆனா அந்த டக்குமியும் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவன் இவ்வளவு நேரம் பெரிய பெரிய டைலாக்கா பேசினாலும் இந்த மேட்ச்ல தோத்தரவே கூடாது, அதுவும் மெயினா ஹீரோயினை ஹருட்டோக்கு விட்டு கொடுத்துடவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவனும் விளையாடுவான். அதுவும் விளையாடுறவங்க சாதாரணமாலாம் விளையாட மாட்டாங்க, வெறி கொண்டு மாத்தி மாத்தி தள்ளி விட்டு வேற விளையாட ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த 2 பேரோட மனசுலயும் எப்படியான இந்த கேமை ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு இவங்க நம்ம ஹீரோயின் கூட இருந்த மொமெண்ட்ஸை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு அந்த கேம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ தனியா நடந்து வந்துகிட்டு இருப்பாளா, அந்த இடத்துக்கு இப்ப அவகிட்ட பேசுறதுக்கு டக்குமி வருவான். இத பாக்குறப்ப நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே அப்பனா அந்த மேட்ச்ல கடைசியா ஜெயிச்சது டக்குமி தான், அதனாலதான் அவன் பேச வந்திருக்கான் அப்படின்ட்டு. அவன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்ல வரதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டாப் பண்ணி, நீ உண்மையிலே ஒரு சூப்பரான பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் தான், ஆனா உன்னோட ரேஞ்சுக்கெல்லாம் உண்மையிலே நான் செட்டே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சுத்தி வளைச்சு பேசுவாளா. ஆனா அந்த டக்குமி கரெக்டா கண்டுபிடிச்சிருவான், இங்க பாரு நீ சுத்தி வளைச்சுலாம் சொல்ல தேவையில்ல, உனக்கு இப்ப என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதானே அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பாயிண்ட பிடிச்சிருவான். நம்ம ஹீரோனும் அப்படியே சாரி எனக்கு ஹருட்டோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்பா. ஆனா அதுக்கு இந்த டக்குமி சோகமா இருப்பான்னு சொல்லி பார்த்தா அவன் நம்ம ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். சின்ன வயசுல இருந்து அந்த ஹருட்டோ என்ன ஜெயிக்க வைக்கிறதா நினைச்சு உண்மையிலே என்ன தோக்கதான் அடிச்சுக்கிட்டு இருந்தான், பட் இப்ப நான் உண்மையில அவன் கிட்ட தோத்துட்டேன், ஆனா இந்த தோல்வி எனக்கு ஏதோ ஒரு வெற்றி மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது, இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் அந்த டக்குமி மைண்ட் பண்ணிக்காம, சரி உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால இப்பவே நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஸ்டாப் பண்ணி ஒரு ஃப்ரெண்டா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். என்னடா இது மேட்ச்ல ஜெயிச்ச கடத்தும் இந்த டக்குமி இப்படிலாம் நடந்துக்கிறானே அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அந்த மேட்ச்ல அவன் ஜெயிச்சிருக்க மாட்டான், நம்ம ஹீரோயினுக்காக ஹருட்டோ தான் எப்படியோ ஜெயிச்சிருப்பான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் டக்குமிக்கும் இருந்த எல்லா விஷயங்களும் கிளியர் ஆயிருச்சுல, அதனால நம்ம ஹீரோயின் இப்ப வேகமா ஹருட்டோவை தான் தேடி போவான். ஆனா அவன் ரெகுலரா போற எல்லா இடத்துக்கும் போய் தேடி பாப்பா, எங்கேயுமே ஹருட்டோ இருக்க மாட்டானா. அப்ப அவளுக்கு ஒரு கால் வரும், உனக்கு இன்னும் 5 minutes தான் டைம், அதுக்குள்ள இந்த பார்க்குக்கு வந்துரு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி அப்படியே அவ மூச்சை பிடிச்சுக்கிட்டு அவ்வளோ வேகமா பிளஸ் சந்தோஷமா ஹருட்டோவை பாக்குறதுக்காக போவா. ஆனா அங்க போனா அவன் அப்படியே, நான் உன்னை 5 நிமிஷத்துல வர சொன்னேன், நீ 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்க அப்படின்ட்டு இப்பயும் ரகடா தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இனி நம்ம ஹீரோயின் இவனுக்கு பயப்படுறதா இருக்கவே மாட்டா. அவ உடனே, நீ தான் நம்மளுக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இனிமேல் உன்னோட அடிமை இல்லைன்னு சொன்னேன், இப்ப என்ன திரும்பி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஓ அதுவா, நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன், இனிமேல் 3 மாசம் 2 மாசம் டைம் எல்லாம் கிடையாது, காலம் பூரா நீ என்னோட அடிமையா என்னுடையவளா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹருட்டோ சொல்லுவான். ஆனா இவன் ரகட் பாய்னா நம்ம ஹீரோயின் ரவுடி கேர்ளா இருப்பா போல. அவ உடனே, இனிமேல் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும், ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் வைக்கிறதா இனிமேல் சட்டம் அப்படின்பா. போச்சு, இதே இடத்துல ஃபியூஸ் முடிஞ்சு. இவ இப்படி சொன்னோனையும் ஹருட்டோவால மறுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்புறம் என்ன, இனிமேல் நம்ம ஹீரோயின் தான் பாஸ் ஆயிட்டா. அவ உடனே வேமா ஹருட்டோ வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, இனிமேல் நான் தான் உன்னோட பாஸ், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, சோ நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதத்தான் இனிமேல் நீ கேட்கணும் அப்படின்ட்டு அவ ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவா. ஆனா இவ வந்து இப்படி கட்டி பிடிச்சோனையும் இவ்வளவு நேரம் திமிர்த்தனமா இருந்துகிட்டு இருந்தவன் இப்ப ரொம்ப பம்மி வெக்கப்பட ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து என்ன, 2 பேருமே அதே இடத்துல அவங்க லவ் அப்படியே ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒன்னா சேர்ந்துருவாங்க. சோ இதே இடத்துல ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.